नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्भोग्य कृष्णं पाराध्यं स्वं श्रुतिशरशिरः सिद्धमध्यापयन्ति चोत्तिष्ठायां सृजनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்ன விதியம் நவிம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. திருவாடி பூரத்தில் ஜெகத்துதித்தாள், திருப்பாவை 30 செப்பினாள். பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண் பிள்ளையான ஆண்டாள். ஆண்டாள் அருளி செய்திருக்க கூடிய 2 அற்புதமான திவ்ய கிரந்தங்கள். ஒன்று திருப்பாவை, மற்றொன்று நாச்சியார் திருமொழி என்கிற திவ்ய கிரந்தம். இவ்விரண்டு திவ்ய கிரந்தங்களும் ஏற்றம் பெற்றிருக்கக்கூடியவை என்று நம் பெரியவர்கள் அறுதியிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதிலும் கூட முதலாயிரத்திலே காட்டியிருக்கிற திருப்பாவையாகிற திவ்ய கிரந்தம் நாச்சியார் திருமொழி அதற்கு பிற்பாடு முதலாயிரத்திலே காட்டப்படுகிறது. இந்த திருப்பாவை என்கிற திவ்ய கிரந்தத்துக்கு தனிப்பெரும் ஏற்றம் உண்டு என்று நம் பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். 4000 கற்கணும், அது முடியலையா திருப்பாவையானும் கற்கணும், அது முடியலையா சித்தஞ்சிறுகாலே பாசுரமானும் கற்கணும் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். 1000 பாசுரம் திருவாய்மொழி, இவ்1000ஐயும் கற்பது கடினம். அதுவாவது சுலபமா இருக்கும். ஆனால் திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்கள் அதுவும் 1000க்கு மேலே கடினமா இருக்கும், அதை கற்கிறதும் கஷ்டம். அதே போல நாச்சியார் திருமொழி என்கிற திவ்ய கிரந்தம் அதுவும் சுவாமி 143 அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனா திருப்பல்லாண்ட போல 10 பாசுரம்னு இல்லாம, திருவாய்மொழியை போல 1000 பாசுரம்னு இல்லாம 30 பாசுரங்கள், ஒரு நாள் ஒரு பாசுரம், ஒரு நாள் ஒரு பாசுரம் விகிதமாக குழந்தை முதல் பெரியவர்கள் வரை எல்லோருமாக இதை கற்று அனுபவிக்கும்படியாக அமைந்திருக்கக்கூடியது இந்த திருப்பாவை என்கிற திவ்ய கிரந்தம். இதுல எப்படி காட்டுகிறாள் ஆண்டாள், என்ன வயதிலே இந்த திவ்ய கிரந்தத்தை பாடியிருக்கா அப்படின்னு பார்த்தா 6 வயசு குழந்தை. 6 வயது குழந்தையான ஆண்டாள் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று சொல்லுகிற ரீதியிலே இந்த பாசுரங்கள் அமைந்திருக்கிறது இருக்கின்றன. வேதம் அனைத்துக்கும் வித்து, இங்க கேள்வி, வேதம் எல்லாத்துக்கும் வித்துன்னு என்ன அர்த்தம்? வித்து அப்படின்னால் அது முதலாக இருக்கக்கூடியது, அடிப்படையாக இருக்கக்கூடியது, காரணமாக இருக்கக்கூடியது, அனைத்து சாராம்சத்தையும் தன்னிடத்திலே கொண்டிருக்கக்கூடியது. வித்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கணும். அதாவது வித்தாய் முதலில் என்ன பகவான வித்து 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 என்னே ஆழ்வார்கள் காட்டியிருக்கிறார்கள். அப்போ வித்துன்னா காரணம், விதை என்று பொருள். இப்ப இந்த விதை எப்படிப்பட்டது? மரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது விதை. அப்போ ஒரு விதைன்னு எடுத்துட்டோம்னா சின்னது தானே, ரொம்ப சின்னதா இருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சுட்டீங்கன்னா அது உங்களுடைய மாயை என்றே கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த விதையானது தன்னகத்தே அந்த மரத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியது. இவ்விதையானது மரத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தன்மைகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடியது, காரணமாக இருக்கக்கூடிய விதை. அதனால்தான் பகவான் எல்லா பொருட்களுக்கும் காரணமாக இருக்கிறான், அனைத்து பொருட்களுக்கும் காரணமாக இருக்கிறான். அதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அபின்ன நிமித்த உபாதான சககாரி காரணமாக இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னால், ஒரு பொருள் உருவாகணும்னா என்ன வேணும்னு பார்க்கணும். ஒரு பொருள் உருவாகணும்னா என்னென்ன வேணும்? முதல்ல அந்த பொருளை உருவாக்குவதற்கான மூலப்பொருள் வேண்டும். ஒரு பானையை உருவாக்கணும்னா என்ன சார் வேணும் அப்படின்னால், பானைக்கு உருவாக்க வேண்டியது முதல்ல மண்ணு. எந்த மண்ணு? களிமண்ணு வேணும். சரி,
களிமண் இருந்துட்டா போருமா அப்படின்னால், மண்ணும் தண்ணி இருந்தா உருவாக்க முடியாது. அதுக்கு சக்கரம் ஒண்ணு வேணும், கருவி ஒண்ணு வேணும். இது ரெண்டும் இருந்துட்டா உருவாக்க முடியுமா அப்படின்னா, உருவாக்குறவன் ஒண்ணு வேணும். அப்போ ஆக்குபவன் என்பவன் ஒருவன், அதற்கு பிற்பாடு மூலப்பொருள் என்று ஒன்று, அதற்கு பிற்பாடு அதை உதவும்படியாக இருக்கக்கூடிய சககாரியாக இருக்கக்கூடிய வஸ்து. அது என்ன சககாரியாக இருக்கக்கூடிய வஸ்து அப்படின்னு சொன்னால், அதுதான் அந்த சக்கரம். இது மூணுமே வேணும். அப்போ ஒண்ணு உருவாக்கணும்னா கருவி வேண்டும், உருவாக்குற கருவி வேண்டும். அதற்கு முன்னால உருவாக்குற ஒரு ஆள் வேண்டும். அதற்கு முன்னால மூலப்பொருள் ஒன்று வேண்டும். ஆனா இது இந்த விஷயத்துல, உலகியல் விஷயத்துல ஒவ்வொன்னத்தையும் உருவாக்குறதுக்கு எது காரணமா இருக்கு? எந்த விஷயம்? இந்த மூணு காரணமும் வெவ்வேறையா இருக்கு. இதுதான் காரணமா இருக்கு. மூலப்பொருள் வேறு, அதுக்கான கருவி பானை உருவாக்கணும்னால் மண்ணு, அது தனிப்பொருள். அதற்கு உருவாக்கக்கூடியவன் இவன், அவன் ஒரு தனி ஆள். அதற்கு பிற்பாடு அதுக்கு தேவைப்படும்படியான சக்கரம், அது தனிப்பொருள். ஆனா இந்த உலகத்தை உருவாக்குறானே, பிரபஞ்சத்தை உருவாக்குறானே, அனைத்தையும் நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய்னு இவ்வளவுத்தையும் சிருஷ்டி பண்றானே. இந்த சிருஷ்டி எல்லாம் உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெருத்தலும் என்று இப்படி அனைத்தையும் உருவாக்குற எம்பெருமான் அவன் வேறு, அதுக்கான மூலப்பொருள் வேறு, கருவி வேறான்னா கிடையவே கிடையாது. மூலப்பொருள் அவன்தான், உருவாக்குற நிமித்தமும் அவன்தான், அந்த கருவியும் அவன்தான். பகவானே உருவாக்குபவனாகவும் இருக்கிறான், பகவானே மூலப்பொருளாகவும் இருக்கிறான், பகவானே உருவாக்க உதவும் கருவியாகவும் இருக்கிறான். இதத்தான் நிமித்த காரணம். நிமித்த காரணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னால், செய்யக்கூடியவன். இந்த பானையை உருவாக்குறதுக்கு குயவன் இருக்கான் இல்லையா, அவன் நிமித்த காரணம். உபாதானம்னா மூலப்பொருள். மண் இருக்கு இல்லையா, அது மூலப்பொருள், உபாதான காரணம். அதற்கு மேல சககாரி காரணம். உதவுவது எது? சக்கரம் இருக்கு இல்லையா, அது சககாரி காரணம். ஆனா பகவானிடத்துல இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றச்சே அவன்தான் இந்த உலகமாகிற பானை. உலகத்தை ஒரு பானைன்னு வச்சுப்போங்க, இந்த சிருஷ்டிய ஒரு பானைன்னு வச்சுங்க. அனைத்து விதமான ஜெகத் சிருஷ்டியும் உருவாக்குதலும் பானைன்னு வச்சுங்களேன். முதல்ல உருவாக்கி நான் இல்லையோ, அது பானைன்னு வச்சுங்க. இந்த பானைய உருவாக்குறதுக்கு மண்ணு என்ன அப்படின்னா அவன் தான் மண்ணு. இந்த பானைய உருவாக்குறதுக்கு இந்த சக்கரம் என்ன? அவன் தான் சக்கரம். உருவாக்குற ஆள் யாரு? அவன் தான் உருவாக்குற ஆள். இது எப்படி சுவாமி முடியும்? எந்த பொருளையும் உலகத்துல உருவாக்குறச்சே பார்த்தோம்னா, எந்த உருவாக்கத்துக்கும் இது தனி அது தனி, மூணுமே தனித்தனியா தானே இருக்கு. இந்த சிருஷ்டி மட்டும், உலகம் அனைத்தையும் உருவாக்குதலில் மட்டும் எல்லாம் அவன் எப்படி ஏத்துக்க முடியும்? இது ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். எல்லாம் அவன் என்று எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னா, ஏத்துட்டு தான் ஆகணும். இதுக்கு இன்னொரு உதாரணம் காட்டியிருக்கா. யதா ஊர்ணநாபிகி அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த சிலந்தி இருக்கு பாருங்க, இந்த சிலந்தி தன்னுடைய கூட்டை எப்படி கட்டுகிறது? தன்னுடைய எச்சிலாலேயே தான் கட்டுகிறது. தன்னிடத்திலிருந்தே அந்த கூட்டை கட்டி தானே அதற்குள் போய் இருந்து தானே அதை விழுங்கியும் விடுகிறது. பகவானே என்ன பண்றான்? அவனே தன்னிடத்திலிருந்து உருவாக்கி தானே உள்ளே அமர்ந்து கொண்டு தானே அதிலே நடத்தி அனைத்தையும் தானே உண்டு விடுகிறான். இதத்தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், ஆக்கல் காத்தல் அழித்தல் அப்படின்னு சொல்லப்படுறது. இது எல்லாமே ஆக்குதல், அவனே எல்லாவற்றையும் பண்ணிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதைத்தான் வேதாந்தமும் காட்டுகிறது. அதைத்தான் யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி பிரவிசம் விசந்தி தஜ்ஞாசஸ்வா. எதனிடத்தில் இருந்து இவ்வுலகம் அனைத்தும் உருவாக்கப்படுகிறதோ யாதொன்று இந்த உலகத்தை காக்கிறதோ, யாதொன்று இவ்வுலகத்தை லயமடைய செய்கிறதோ அதுவே பிரம்மம். அப்ப பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் வித்தாக காரணமாக இருக்கிறான். இது எப்படி அவனால் இருக்க முடியாது அப்படின்னால், இந்த சிருஷ்டிக்கு முன்னாலே எல்லாம் மூல பிரகிருத்தின்னு ஒண்ணுக்குள்ள ஒடுங்கின்னு இருக்கும். இந்த மூல பிரகிருத்தின்றது எப்படிப்பட்டதுன்னா, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு என்னன்னே புரியாத மாதிரி எல்லாம் கலசி இருக்கும். இந்த கலசி இருக்கிற மூல பிரகிருத்தியிலிருந்து பகவான் என்ன பண்ணுகிறான் அப்படின்னால், நான் ஒருவன் பலவாக கடவேன் பகுஸ்யாம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறான்.
இந்த சங்கல்ப சக்தி இருக்கு பாருங்க, அதன் மூலம் அவன் உருவாக்குபவனாக இருக்கிறான், நிமித்த காரணமாக இருக்கிறான். இந்த சங்கல்பம் பண்ணிட்ட பிற்பாடு இதெல்லாம் இருக்கணும் மொழி, இந்த பலவாக ஆன பிற்பாடு அதனுடைய இருப்பே அதுக்குள்ள அவன் போய் உட்கார்ந்துக்கிறதுனால தான். அப்ப அவனுடைய வியாப்தியால அந்த பகவான் உபாதான காரணம், உபாதான காரணம்னா மூலப்பொருளாக இருக்கிறான். உள்ள போய் எல்லாத்துக்குள்ளையும் உடல் மிசை உயிர் என கறந்து எங்கும் பறந்து உளன் என்று எல்லாத்துக்குள்ளையும் உட்கார்ந்துக்கிறதுனால, அவன் எல்லாத்துக்குள்ளையும் வியாபித்திருப்பதனாலே, நீக்கமர நிறைந்திருப்பதனாலே அவன் உபாதான காரணமாக இருக்கிறான். அப்போ இது எல்லாத்துக்கும் உதவுவது எது? சக்கரம் வேணுமே. அப்படின்னா இங்க சக்கரமா இருக்கிறது எதுன்னா அவனுடைய ஞானமும் சக்தியும், இவை இரண்டும் சக்கரமா இருக்கு. அப்போ இவன் சங்கல்ப சக்தியாலே நிமித்த காரணம் செய்பவனாக இருக்கிறான். அதற்கு பிற்பாடு வியாப்தி அவன் நீக்கமர நிறைந்திருப்பதனாலே அவன் மூலப்பொருளாக இருக்கிறான். அதற்கு பிற்பாடு அவனே தன்னுடைய ஞான சக்தியை கொண்டிருப்பதனாலே அவனே கருவியாகவும் இருக்கிறான் அப்படின்னு காட்டப்படுறது. இதுதான் விதை, இதுதான் விதை. இந்த விதை காரணம், இந்த விதையிலிருந்து காரியம், இந்த விதையிலிருந்து முளைத்ததுதான் அனைத்தும். பகவானாகிற விதையிலிருந்து அனைத்துமே முளைத்திருக்கிறது என்று தெரிகிறது. அப்போ வேதம் அனைத்துக்கும் வித்தாகும்னா, அப்ப வேதம் ஒரு மரம்னு வச்சுக்கோ, அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய விதை இது அப்படின்னு ஆறுது. வேதம் மரம், வேதமாகிற மரத்துக்கு விதை திருப்பாவை அப்படின்னா எங்கேயானு ஒத்துக்க முடியுமா? அப்படின்னா ஒத்துக்க மாட்டா. ஏன்னா எது முதலிலே அவதரித்தது? இதுதான் இங்க கேள்வி. முதல்ல அவதரித்தது எது? வேதமா திருப்பாவையா? அப்படின்னா திருப்பாவைய ஆண்டாளுக்கு பின்னாடி அவதரித்தது. ஆண்டாள் அவதரித்த பிற்பாடுதான் திருப்பாவை அவதரித்தது சொல்லலாம். ஆனா வேதத்துக்கு ஒரு அவதார காலம் உண்டான்னா கிடையவே கிடையாது. நம்ம மதமே வைதிக மதம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் வைதிக சம்பிரதாயம்னு பேரு. ஏன் வைதிக சம்பிரதாயம்னு பேரு? வேதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம். வேதத்துக்கு புறம்பாக பகவானே சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பிரதாயம். அப்போ ஆஸ்திகன்னா யாரு, நாஸ்திகன்னா யாருன்னு கேள்வி வருது. எல்லாரும் என்ன சொல்றா? ஆஸ்திகன்னா கடவுள் இருக்கான்னு சொல்றவன் ஆஸ்திகன், கடவுள் இல்லைன்னு சொல்றவன் நாஸ்திகன் இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அது அர்த்தம் என்ன? வேதத்துல நம்பிக்கை இருக்கிறவன் ஆஸ்திகன், வேதத்துல நம்பிக்கை இல்லாதவன் நாஸ்திகன். இப்படித்தான் நம்ம பெரியவா பண்ணி வச்சிருக்கா விஷயத்தை. அப்ப இந்த வேதம் எப்படிப்பட்டது? ஒரு புருஷனாலே பண்ணப்படாதது. புருஷன்னா நம்ம போல மனிதனா இல்ல, பரம புருஷனான பகவானாலும் பண்ணப்படாதது. வேதத்தை பகவானும் செய்யவில்லை. அந்த பகவானும் அனாதி, வேதமும் அனாதி. அதனால்தான் எல்லா இடத்துலயும் நம்ம பெரியவர்கள் என்ன காட்டியிருக்கான்னா, வியாக்கியானங்கள்ல இல்லைன்னா கிரந்தங்கள்ல என்ன காட்டியிருக்கா? வெளியிட்டருளினான், வெளியிட்டருளினான். அவன் புதுசா உருவாக்கி அருளல, வெளியிட்டருளுகிறான். என்ன வெளியிட்டருளுகிறான்? ஏற்கனவே இருக்கிறதான் வெளியிட்டருள முடியுமே வழிய இல்லாததான் உருவாக்க முடியும். இருக்கிறத வெளியிட்டுத்தான் அருள முடியும். அப்ப வேதம் என்றும் உண்டு, வேதம் அனாதி. இதுதான் விஷயம். இங்க ஒரு கேள்வி, வேதம் அனாதின்னா ஏன் சுவாமி வேதத்துக்கு ஒரு காலம் இருந்ததுன்னு சொன்னா என்ன தப்பு? வேதத்தை ஒருத்தர் ஏதோ ஒரு காலத்திலே உருவாக்கினார் அப்படின்னா என்ன தப்பு? அப்படின்னா வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா. அப்போ வேதங்களாலேயே நான் அறியப்படுகிறேன், வேதங்களாலேயே நான் அறியப்படுகிறேன். வேதத்தின் சுவை பயனாக இருக்கிறான் பகவான். அப்ப வேதத்தினால மட்டும்தான் தூயானை தூய மறையானை அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப வேதத்தினால மட்டுமே நான் அறியப்படுகிறேன் கண்ணன் சொல்றான். வேதத்தினால நான் அறியப்படுகிறேன்னு சொன்னா அப்ப வேதம் இல்லாத மற்றொன்றாலே வேதத்தின் துணை இல்லாமல் அவனை அறிய முடியாது என்பது தெரிகிறது. இந்த வேதம் அது வரத்துக்கு முன்னாலே, வேதத்தை ஒரு மனிதன் உருவாக்கினான் வச்சுட்டோம்னால் அது வரத்துக்கு முன்னால பகவான் இருந்தான்ற கான்செப்டே இருக்காது உலகத்துல. வேதம் வரத்துக்கு முன்னால எப்படி இருந்திருக்கும்? வேதம் சொன்னாதான் பகவானே எனக்கு தெரியும். அப்ப வேதமே இன்னும் உருவாகல. அப்ப வேதம் உருவாகலன்னா அன்னைக்கு இருந்தவாழ்லாம் பகவானே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. சரி சுவாமி, வேதத்துக்கு அப்புறம் பகவான் வந்தான்னு வச்சுப்போமே, அது என்ன தப்பு? அப்படின்னா
வேதம் வந்து பகவான சொல்ற வரைக்கும் எல்லாரும் பகவான் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா, அப்ப வேதமும் அனாதியா இருக்கணும், பகவான அனாதியா இருக்கணும். அப்பத்தான் பகவானுடைய அனாதித்வம், அவனுடைய சனாதனத்துவம் இருக்கும். நாள்தான் இந்த வேதத்துக்கு இன்னார் இணையார், இவர் எழுதினார் இவர் எழுதவில்லை என்பது கிடையவே கிடையாது. அங்க ஒரு கேள்வி வருது. வேதத்துல பல ரிஷிகள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். உத்தாலகர்னு ஒருத்தர் இருக்கார், ஸ்வேதகேதுன்னு இருக்கார், இவாள்லாம் சொல்லப்பட்டிருக்காளே. இந்த வியாசரை பத்தி சொல்லிருக்கு, இவாள்லாம் இருக்காளே, இவாள்லாம் யாரு? அவ ஒரு வியக்தி தானே, அவ பறந்திருக்கணும் இல்லையா? அவ பறக்கிறதுக்கு முன்னாலேயே அவளை பத்தி சொல்லியிருக்கமா வேதத்துல? இது கேள்வி வரும். அப்ப அந்த ஒரு வியக்தி, ஒரு ஆள் இருந்திருக்கணுமோ இல்லையோ? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வியக்திகள்லாம் இருந்திருக்கணுமோ இல்லையோ? அந்த வியக்திகள் பிறப்பதற்கு முன்னாலேயே அவர்களை பத்தி எங்கே இந்த வேதம் சொல்லியிருக்கும்னால், நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இதெல்லாம் வியாசர் ஒரு மனிதர், ஒரு தனி மனிதனுடைய பெயர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது தனி மனிதனுடைய பெயர் அல்ல. ஔவைன்னு கேள்விப்பட்டிருக்கும் போது, இந்த ஔவைன்னு ஒரு வயதான மூதாட்டி, அவள் நல்ல தமிழ் புலமை கொண்டிருக்கக்கூடிய மூதாட்டி, ஔவை பாட்டின்னு சொல்றோம். பல காலங்கள்ல பல ஔவைகள் இருந்திருக்கிறார்கள். ஆத்திச்சோவிடி எழுதின ஔவை, அதிகமான ஔவை, இவா நிறைய ஔவைகள் இருந்திருக்கா. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னால், ஒரே பெண் பிள்ளை தான் இதெல்லாம் பண்ணிருக்கான்னு இல்ல. வயதான மூதாட்டிக்கு ஔவை அப்படின்னு பேரு. அதே போல வியாசர் அப்படின்றவர் யாருன்னா, அது ஒரு பொசிஷன். இந்த கம்பெனிக்கு, இந்த நிறுவனத்துக்கு இவர் சேர்மேன் அப்படின்னு சொல்றோம், இவர் டைரக்டர்னு சொல்றோம், மேனேஜர்னு சொல்றோம். மேனேஜர்ன்றது பொசிஷன். இவர் போனார்னா இன்னொருத்தர் அங்க வருவார். பிரம்மா அப்படின்றது பதவி. இந்த பிரம்ம பதவிக்கு ஒரு காலம் உண்டு, இந்திர பதவிக்கு ஒரு காலம் உண்டு. ஒரே ஆள் இந்திரன் போயிட்டான்னா இன்னொருத்த இந்திரன் வரமாட்டான்றது கிடையாது. அந்த பதவி இருக்கும், அந்த பதவியை இன்னொருத்த வந்து ஃபில் பண்ணுவான். அப்படின்னா இந்த எல்லாமே ஒரு பதவியாகத்தான் அமைந்திருந்தது. அப்ப இந்த வேதம் என்பது அனாதி என்று சொல்லப்படுகிறது. அப்ப அது ஒரு மொழியில தான சுவாமி இருந்தது. இந்த உலகத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் மொழியே தெரியாது. மொழி தெரியாத காலம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மொழி தெரியாத காலம் இருந்து, அதற்கு பிற்பாடு பேச்சு திறமை வந்து, அதற்கு பிற்பாடு மனிதன் இன்ன மொழி இன்ன இலக்கணம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் அதுக்குள்ள வந்திருக்கும். இது ஒரு கேள்வி. ரொம்ப அழகா புரிஞ்சுக்கணும் இந்த வேதத்தை. வேதம்ன்றது இஸ் a செட் ஆஃப் கான்செப்ட். செட் ஆஃப் கான்செப்ட் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே என்றுமே இருக்கக்கூடிய தத்துவங்களின் கோட்பாடுகள் வேதம். சர் ஐசக் நியூட்டன் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்? அவர் நியூட்டன் கீழே உட்கார்ந்து இருந்தார், மேல ஆப்பிள் இருந்தது, கீழே இருந்து மேல போட்டார், மேல போட்டதெல்லாம் கீழே வந்து விழுந்தது, ஆப்பிளும் கீழே வந்து விழுந்தது. உடனே என்ன எழுதினார்? புவியிருப்பு விசை அப்படின்னு எழுதிவிட்டார். ஒருத்தன் வந்தா, நியூட்டன் பறக்கிறதுக்கு முன்னாடி, நியூட்டன் புவியிருப்பு விசையை பத்தி எழுதுறதுக்கு முன்னாடி கீழே இருந்து மேல போட்டதெல்லாம் மேல போயிட்டு இருந்தது. அவர் என்னைக்கு புவியிருப்பு விசையை பத்தி எழுதினாரோ அப்பதான் மேல இருந்து எல்லாம் கீழே வந்தது, கீழே இருந்து மேல போட்டதெல்லாம் கீழே வந்ததுன்னு சொன்னா எவ்வளவு மடத்தனமோ அவ்வளவு மடத்தனம் வேதத்துக்கு ஒரு தொடக்க காலம் இருக்குன்னு சொன்னா. ஏன்னா வேதம் என்பது இது நிகழ்வுகளின் கோட்பாடு, அது என்றும் இருக்கக்கூடியது, அது ஒரு கான்செப்சுவல் ஆஸ்பெக்ட். அதனால தான் வேதத்தை புரிஞ்சுக்க முடியாது, சட்டுன்னு புரிஞ்சுக்க முடியாதுன்றதுக்காகத்தான் வேதத்துல சொல்லப்பட்டவைகளை கதைகளாக ஆக்கி, அதிலே பரபிரம்மமாக இருக்கக்கூடிய பகவானுடைய கதைகளாக இதிகாச புராணங்கள் அப்படின்னு வெளியில வந்தது. இல்லைன்னா இதிகாச புராணங்களே தேவைப்படாது. அப்போ வேதம் என்பது அனைத்து விதமான தத்துவங்களின் கோட்பாடு. அப்ப இந்த வேதத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வேதம் அனாதி. அப்ப இந்த அனாதியான வேதம் ஒரு அவதார காலம் கிடையாது. ஒரு அவதார காலமே இருக்காத வேதத்துக்கு ஒரு அவதார காலம் என்று ஒன்று இருக்கக்கூடிய திருப்பாவை எப்படி விதையாக கூடும்? இது கேள்வி. கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, விதையிலிருந்து மரம் முளைக்கிறது, அதே போல மரத்திலிருந்து தான் விதை வருகிறதுன்றதையும் மறந்துவிடக் கூடாது. எப்படி இந்த விதையிலேந்து முளைக்கிற மரத்துக்கு, இந்த மரம் இருக்கே, மரத்துக்கான அடிப்படையான விதையிலே மரத்தினுடைய தன்மைகள் அனைத்தும் ஒளிந்திருக்கிறதோ, அந்த மரத்துல முளைக்கிற விதையிலையும் இந்த மரத்தினுடைய தன்மை எல்லாம் ஒளிஞ்சுட்டு இருக்கும் இல்லையோ?
பெரிய மாமரம் இருக்கு, ஒரு விதைய போட்டேன், இந்த விதையிலிருந்து மாமரம் முளைத்தது. அந்த போட்ட விதையில எப்படி மாமரம் ஒழிஞ்சுட்டு இருக்கோ அதே மாமரத்தினுடைய எல்லா தன்மையும் அந்த மாமரத்திலிருந்து வர விதையிலையும் இருக்குமோ இல்லையோ. அப்போ ஒரு விதையிலிருந்து முளைத்த மரம், அந்த மரத்திலே இருக்கக்கூடிய விதைகள் அதை எண்ணிவிடலாம். ஆனால் விதையிலிருந்து முளைக்கக்கூடிய மரங்களை எண்ணிவிட முடியாது. மரத்துல எவ்வளவு விதை இருக்குன்னு எல்லாரும் எண்ணிடலாம், அதுக்கு ஒரு கவுண்ட் வந்துடும். ஆனா விதையில எவ்வளவு மரம் இருக்குன்னு யாராலையும் எண்ண முடியாது. அதனால வேதம் அனைத்துக்கும் வித்தாகும்னா வேதத்தை மரமாவே வச்சுக்கோங்க. அந்த மரமான வேதத்திலே ஒரு பழம் முளைத்து அதிலே அது காய் காய்த்து பழம் முளைத்து அதிலே ஒரு விதை பிறந்து அந்த விதைத்தான் வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் தன்னகத்தை சுமந்திருந்தது அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் இதை வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் அப்படின்னு காட்டினான். இப்போ இந்த கோதை தமிழ் வேதம் அனைத்துக்கும் வித்து இதை எங்கேருந்து தொடங்குறார்? நம்ம இடத்துல இருந்து தொடங்குறார் அவதாரிகையை. எப்படி தொடங்குறார்? தேகாத்மாபிமானிகள். ரொம்ப அழகான பேர். நமக்கு எல்லாம் என்ன பேரு? தேகாத்மாபிமானிகள். தேகத்தையே ஆத்மா என்று நினைத்திருக்கக்கூடியவர்கள். தாயே தந்தை என்னும் தாரமே கள மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன். இங்கதான் நின்னவி 15 பேதை பாலகன் அதுகாகும் வானிலா முறுவல் சிறுநூல் பெரும் தோள் மாதரார் கலவியின் திறத்தையே நாணினேன். இவ்வளவுதான் நமக்கு, வேற எதுவும் தெரியாது. இதுக்கு தாண்டி ஒண்ணு இருக்குன்றதே ஒண்ணு தெரியாது. 2 பேர் விசாரிச்சுக்கிறது. எப்படி விசாரிச்சுக்கிறா? சுவாமி சௌக்கியமா? என்ன இழைச்சிப்டீர், என்ன பெருத்துப்டீர், இதான் விசாரிக்கணும். சுவாமி பக்தி நன்னா ஆயின்னு இருக்கா, பகவத் சம்பந்தம் ஏற்பட்டு இருக்கா, பகவானுக்கு தொண்டு புரிகிறீரா? இதை யாரும் கேட்கறது இல்லை. என்ன கேட்கிறோம்? என்ன இழைச்சுட்டீர், என்ன பெருத்துட்டீர். இல்ல நாளைக்கு மார்கழி, இன்னைக்கு கார்த்தால நேற்று சாயங்காலம் நடந்திருக்கிறது, நாளைக்கு கார்த்தால கண்டிப்பா போயே ஆகணும், 4 மணிக்கு எழுந்து பக்தவத்சல பெருமாளை போய் சேவிச்சுட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி படுத்துக்கிறோம். கார்த்தால எழுந்துக்கிறச்சே இந்த அலாரம் கழுத்தறுத்துப்படுறது. அதுக்கப்புறம் 4-5 ஆயிடுறது. சரி இப்பவாது எழுந்துக்கணும்ன்ற எண்ணம் வருதா? இழுத்து போத்திட்டு தூங்குறோம். இந்த குளிர்ல எழுந்துக்க முடியல சார், இழுத்து போத்திட்டு தூங்கிடுறோம். அப்படிதான் என்ன அர்த்தம்? இந்த சரீரம் இருக்கு பாருங்க, சரீரத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். ஆச்சாரியர்கள்லாம் சரீரத்தை வெயில்ல வச்சு ஆத்மாவை நிழல்ல வைப்பா. நம்ம ஆத்மாவை வெயில்ல வச்சுட்டு சரீரத்தை நிழல்ல வைக்கிறோம். இதுதான் தேகாத்மாபிமானிகள், தேகத்தையே ஆத்மா என்று நினைக்கக்கூடியவர்கள். மேல ரிஷிகள் யாரு அப்படின்னால் ஆத்மாவின் தன்மை இன்னது என்பதை உள்ளம் கை நெல்லிக்கனி போல் அறிந்தவர்கள். அப்ப இவாளுக்கும் அவளுக்கும் நமக்கும் இந்த ரிஷிகளுக்கும் பர்வத பரமாணு ஓட்டை போரும். நம்ம பர்வத்தத்தை போல இருக்கா, நம்ம அணுவை போல ஆகி விடுகிறோம். நான் ரிஷிகள் எல்லாம் எப்படி தெரியுமா? அவளுக்கெல்லாம் இருக்கிற ஞானம் தாங்களே கேட்டுப்பட்ட ஞானம். ஆனால் ஆழ்வார்களுக்கு அவன் மயர்வு அற மதிநலம் அருளினான் அப்படின்னு காட்டப்படுறது. போர்டு போட்டிருந்தது ஒரு இடத்துல. இந்த இடத்துக்கு யார் யார் என்னென்ன பை என்ன சைஸ்ல கொண்டு வரீங்களோ அது முழுக்க நான் பொற்காசுகளாக நிரப்பி தருகிறேன் போட்டேன். ஒருத்தன் சின்ன மஞ்ச பை எடுத்துன்னு வந்தான், இன்னொருத்தன் பிக் ஷாப்பர் பேக்னு சொல்றோம் இல்லையா, அதை எடுத்துன்னு வந்தான். ஒருத்தன் பெரிய கோணி எடுத்துன்னு வந்தான். இதெல்லாம் ஒருத்தன் லாரி எடுத்துன்னு வந்தான், சின்ன யானை எடுத்துன்னு அதெல்லாம் முழுக்க நிரப்பிட்டு போனான். ஒருத்தன் வரான், வெறுங்கையோட வரான். ஐயா எனக்கும் பொற்காசு கொடுன்னு கேட்கிறான். உள்ள இருக்கக்கூடிய அந்த செல்வந்தர் என்ன சொல்றார்? வாசல்ல என்ன போர்டு போட்டிருக்கு பாத்தியா? என்ன போட்டிருக்கு? யார் யாரு என்னென்ன அளவு பை கொண்டு வரீங்களோ அது முழுக்க தான் நிரப்பி தருவேன்னு போட்டிருக்கேன். வெறுங்கையோட வந்தா நான் என்ன நிரப்பி தருது அப்படின்னு கேட்டார். உடனே இவன் சொல்றான், அவ்வளவு பொற்காசு கொடுக்கிற உம்மால ஒரு பை கூடவா கொடுக்க முடியாது, அத்தையும் கூட அப்படின்னு விடுறான். அதுபோல மோட்சத்தையே தர பகவான் அவன் நம்ம முயற்சியை எதிர்பார்த்தா இருப்பான்? இல்லை, அவனே அனைத்தையும் அருளினான். ஆழ்வார்களுக்கு அவன் மயர்வு அற மதிநலம் அருளினான் என்று காட்டப்படுகிறது. அதைத்தான் ஆச்சாரிய ஹிருதயத்துல ஒரு அற்புதமான சூர்ணிகையில ஆச்சாரிய ஹிருதய சூத்திரக்காரர் காட்டுகிறார். என்ன காட்டுகிறார் அப்படின்னு சொன்னால், அதாவது தர்ம வீரிய ஞானத்தாலே தெளிந்த ஹிருஷ்டராய் மேலே மேலே தொடுப்பாரை போலன்றே அருளன பக்தியாலே உள்கலங்கி சோகித்து 3-6 மாசம் மோகித்து வருந்தி ஏங்கி தாழ்ந்த சொற்களாலே நூற்கிற இவர்
ஆழ்வாரை பத்தின பிரபாவம், நம்மாழ்வாருடைய மேன்மை, அதை காட்ட வேணும் என்று நினைக்கிறார். இந்த ரிஷிகள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னால் தர்ம வீரிய ஞானத்தாலே தெளிந்த ஹிருட்டராய், அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் தெளிந்த ஞானம், கலக்கம் இல்லாத ஞானம். தாங்கள் தன்னுடைய முயற்சியாலே கேட்டு பெற்றிருக்கக்கூடிய ஞானம், அவர்கள் உபாசனையினாலே ஆத்மாவாகரே திரட்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசிதவ்யா என்று அவர்கள் தாங்களே உபாசித்து பெற்றிருக்கக்கூடிய தைலதாராவத விச்சின்னமான ஸ்மிருதி சந்தானமான பக்தி. அவர்களுடைய கதை எப்படி இருக்கும்னா, மேலே மேலே தொடுப்பார், மேலே மேலே தொடுப்பார். அவளுக்கு ஒரு கலக்கமே இல்லாம இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது அப்படின்னு நேர வரும். எப்படி வருது சொல்லிட்டார் நாரதர். நாரதர் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் இவர் ராமாயணம் எழுதுறாரு. 16 கல்யாண குணங்களை கொண்டவன் யார் அப்படின்னு கேட்ட பிற்பாடு ராமன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிற்பாடு இந்த ராமனை பத்தின கதைகளை சொல்லுகிறார். ராமன கதைகளை கேட்ட உடனே எழுதுறேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டு ஸ்ரீராமாயணம் பண்ண ஆரம்பிக்கிறார். தசரதன் ஒரு ராஜா இருந்தான். ராஜாவுக்கு 3 பத்னிமார்கள், கௌசல்ய, கைகேயி, சுமித்ரை. இவாளுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. இந்த குழந்தை இல்லாததுனால இவர் தலைக்கோட்டு முனிவனை கொண்டு என்ன பண்ணுகிறார் அப்படின்னால், நீ இந்த புத்திரகாமேட்டி யாகம் பண்ண வேண்டும் என்று அவர் கோடிடுகிறார். புத்திரகாமேட்டி யாகமும் பண்ணுகிறார். 3 பெண்களுக்கு 3 பத்னிமார்களுக்கும் என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால், யாக தேவனானவன் ஒரு பாயசத்தை எடுத்து வந்து கொடுக்கிறான். இந்த பாயசத்தை 3 பேருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். 3 பேருக்கும் பகிர்ந்து கொடுத்து மீதமுள்ள பாயசத்தை கடைசியில இருக்கக்கூடிய பாகத்தை சுமித்திரைக்கு 2வது தரம் கொடுக்கிறார். மற்ற 2 பேருக்கும் ஒவ்வொரு தரம் கிடைக்கிறது, சுமித்திரைக்கு 2 தரம் கிடைக்கிறது. இதனால இவர்கள் கர்மம் வாய்க்கிறார்கள். அந்த பகவானே திருவவதரிக்கிறான். அவனே ராம, பரத, லக்ஷ்மண, சத்ருக்னர்களாக திருவவதரிக்கிறான். அப்படி இருக்கையிலே லக்ஷ்மணன் ராமன பிரிந்த பிரிவாலே ஒரு தொட்டிலில் இருந்து இருக்கக்கூடிய 4 தொட்டில குழந்தை இட்டால் லக்ஷ்மணன் அழுது கொண்டே இருக்கிறான். ராமனுடைய தொட்டிலே சேர்த்தால் அழுக நின்றது. இப்படியாக இவர்கள் எல்லோரும் வசிஷ்ட முனிவனிடத்திலே பாடம் கற்கிறார்கள். பாடம் கற்ற பிற்பாடு அந்த சமயத்திலே கூனி என்பால் ஒரு பெண் பிள்ளையை, ஒரு பெண்ணை, கூனிற்கு முதுகோடு இருக்கக்கூடியவளை மண்கட்டியாலே அடித்து விடுகிறான் குழந்தை இராமன். அதை கண்டு இவர் மிகவும் கோபம் அடைகிறாள், வஞ்சனையோடு திரிகிறாள். அப்பொழுது அதற்கு பிற்பாடு பலகாலம் ராமன் வளர்கிறான். வளர்ந்து 12 வயதாகிறது. ராமன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னால், விஸ்வாமித்திரர் அங்கே வருகிறார். விஸ்வாமித்திரர் வந்த பிற்பாடு விஸ்வாமித்திரர், என்னுடைய யாகத்தை ரட்சிப்பதற்காக உன்னுடைய பெரிய பிள்ளையான ராமனை கரிய செம்மலை தருது என்று கேட்கிறார். உடனே இவன் கொடுக்க மாட்டேன் என்கிறான், கோபப்படுகிறார். அடுத்தது இவனும் வசிஷ்டர் சொல்வதனாலே அனுப்பி வைக்கிறான். ஊன சோடச வருஷமே ராமோலா ஜீவலோச்சனஹா என்று சொன்னவன் அவர் சொன்ன வார்த்தைக்காக பிற்பாடு ராமனையும் இலக்குவனையும் விஸ்வாமித்திரரோடு அனுப்புகிறார். விஸ்வாமித்திரர் நேரே அழைத்து செல்கிறார். விஸ்வாமித்திரர் இவனுக்கு கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திட்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம் என்ன அந்த கானகத்திலே ராமனையும் இலக்குவனையும் எழுப்புகிறார். அதற்கு பிற்பாடு தாடகவதம் நடக்கிறது. அதற்கு பிற்பாடு சுபாகுவை அடித்து ஓட்டுகிறார், மாரீச்சனை அடித்து ஓட்டுகிறார். சுபாகு அழுகிறான். அதற்கு பிற்பாடு நேரே போகிறார். அதாவது கௌதமருடைய ஆசிரமத்திலே அகல்யா சாப விமோசனம் நடக்கிறது. சதானந்தரை பார்க்கிறார். சதானந்தரானவர் ராமனுக்கு இந்த விஸ்வாமித்திரருடைய கதைகள் எல்லாம் சொல்லுகிறார். நேரே அழைத்து செல்கிறார்கள். மிதில மாநகரத்திலே சிவச்சாபம் ஒன்று இருக்கிறது, அதை முறிக்க வேணும் என்று ஜனக சக்கரவர்த்தி வைத்திருக்கிறான். அதை முறிப்பவருக்கே, அதை வளைத்து நாணேற்றுபவர்களுக்கே தன்னுடைய வெண்பிளையை கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். சீதா பிராட்டியை பார்க்கிறார். சீதா பிராட்டிக்காக அவளுடைய தனுர்பங்கம் பண்ணுகிறார். பெருமான் எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டார் என்று அந்த வில்லை எடுத்து சிவச்சாபத்தை எடுத்து முடிக்கிறார். முடித்த பிற்பாடு சீதா பிராட்டிக்கும் பெருமானுக்கும் விவாகம் நடக்கிறது. அயோத்தி மாநகரத்திலிருந்து எல்லோரும் வருகிறார்கள். இங்கே இருக்கக்கூடியவர்களும் சேர்த்து இந்த 4 பிள்ளைகளுக்கும் விவாகம் நடக்கிறது. இயம் சீதா மமசுதா சகதர்ம சரிதவ பிரதிச்சைனாம் பத்ரம் தே பாணின் கிருண்ணீஸ்வ பாணினாம் என்று நடக்கிறது.
இதற்கு பிற்பாடு கோபத்தோட, மிகுந்த கோபத்தோட அங்கே வருகிறார். யார் என்னால் பரசுராமர். அவர் என்னிடத்திலே விஷ்ணு தனுசு உண்டு, அதை உடைப்பாயா, அதை நானேற்றுவாயா என்று கேட்க அவரிடத்திலிருந்து விஷ்ணு தனுசை வாங்கி நானேற்றுகிறான் ராமபிரான். அப்பொழுது பரசுராமர் விஷ்ணு தேஜஸை இழக்கிறார். அதற்கு பிற்பாடு அவர் தன்னுடைய வழி தேடி போகிறார், விஸ்வாமித்திரர் தன்னுடைய வழி தேடி போகிறார். இவர்கள் எல்லோரும் இங்கே கோசல சாம்ராஜ்யத்துக்கு வருகிறார்கள். பிறகு ராமனுக்கு 24 திருநட்சத்திரம் ஆறுது. அப்பொழுது அந்த எம்பெருமானுக்கு முடிசூட வேண்டும் என்று பாரிக்கிறான் இந்த தசரதன். அடுத்த நாளைக்கு உனக்கு முடிசூட போகிறேன் என்று ராமனை அழைத்து சொல்லுகிறான். அதற்கு பிற்பாடு அன்றிரவு கைகேயின் மனத்தை கூனி கலைக்கிறாள். கூனி கலைத்ததனாலே கலங்கி போன கைகேயானவள் கோபத்தோடு என் மகன் நாடாள வேண்டும், ராமன் காடாள வேண்டும் என்று சொல்ல 7 ஆண்டின் வா என்று ராமனையும் கூப்பிட்டு கானகத்துக்கு அனுப்புகிறாள். பரதன் வருகிறான், தாயை வெறுத்தொருக்குகிறான். பெருமானும் பிராட்டியும் இளைய பெருமாளும் வெய்யோனொளி தன்மேனியின் விரிசோதியில் மறைய பொய்யோவனும் இடையாளோடும் மலையானோடும் போனான். மையோ மரதகமோ மரிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா வழகுடையான் என்று கானகம் ஏகுகிறார்கள். இப்படியாக கானகத்திலே ரிஷிகளுக்காக பெருமான் பலவிதமான செய்கைகளை செய்கிறான். பெருமானும் பிராட்டியுமாக இப்படி சித்திரக்கூட பரிசரத்திலே இருக்கிறார்கள். பஞ்சவட்டியிலே இருக்கிற போது இந்த ராவணனுடைய தங்கையான சூர்பனகையானவள் நேரே வருகிறாள். பிராட்டிய பெருமான பார்க்கிறாள். பெருமான பார்த்து ஆசை கொள்ளுகிறாள். அடுத்தது பெருமான் இளைய பெருமாளிடத்திலே காட்டிக் கொடுக்கிறான். கூறார்ந்த வாழால் கொடிமூக்கும் காதிரண்டும் என்று மூக்கையும் காதையும் அறிகிறான். அதற்கு பிற்பாடு கோபமுற்றவளான இந்த சூர்பனகையானவள் ராவணனிடத்திலே சென்று சீதையினுடைய அழகை பற்றி வர்ணிக்க ராவணன் சீதையை அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். மாரீச்சனான மாணவனை அனுப்பி அவன் மாயமானாக செல்ல, அதன் பின்னே ராமன் செல்ல, சீதை தனியாக இருக்க ராவணன் சீதையை அபகரித்துக் கொண்டு செல்கிறான் அந்த பர்ணசாலையோடு. அப்பொழுது ஜட்டாயு மகாராஜர் தென்பட்டு பிராட்டியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்க காப்பாற்ற முடியாமல் போக அவரும் மாண்டு போகிறார், கீழே விழுகிறார். பெருமானும் இளைய பெருமாளும் பிராட்டியை காண முடியாமல் நேரே வருகிறார்கள். இதற்கு முன்பாக நடுவே பெருமானும் பிராட்டியும் இளைய பெருமாளும் முதலிலே சந்தித்தது குஹசக்கியம். அதற்கு பிற்பாடு இதெல்லாம் நடக்கிறது. நேரே கானகத்திலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் பிராட்டியை தேடிக்கொண்டு. அப்பொழுதுதான் பிராட்டியினுடைய திருவாபரணங்கள் தென்படுகின்றன. அதற்கு பிற்பாடு என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னால் இளைய பெருமாள் அதாவது ஜட்டாயு மகாராஜர் கழட்டி போட்ட, அதாவது ஜட்டாயு மகாராஜர் இறந்து கிடக்கிறார், கீழே விழுந்து கிடக்கிறார். பெருமான் பார்க்கிறான், அவருக்கு மோட்சம் அளிக்கிறான். அதற்கு பிற்பாடு கிஷ்கிந்தைக்கு சென்று அடைகிறார்கள். அப்பொழுது இவர்கள் சந்திப்பது ஹனுமனையும் இந்த சுக்ரீவனையும். சந்தித்த பிற்பாடு சுக்ரீவன் நகைகளை காண்பிக்கிறான். சீதா பிராட்டியினுடைய நகைகள் என்று புரிந்து கொண்ட இவர்கள் அந்த சுக்ரீவனோடு சேர்ந்து தோழமை கொள்கிறார்கள். தன்னுடைய அண்ணனான வாலியை அழிக்க வேண்டும் என்று ராமனிடத்திலே பிரார்த்திக்கிறான். ராமன் வாலியை அழிக்கிறான். வாலி அழிந்து போகிறான். பிற்பாடு சுக்ரீவனை தோழமை கொண்டு சுக்ரீவனோடு இவன் படையை திரட்டிக் கொண்டு நேரே செல்லுகிறான். ஒரு திசையிலும் ஒருவர் செல்கிறார்கள். ஹனுமன் இலங்கையை நோக்கி செல்லுகிறான். இலங்கைக்கு சென்று அங்கே பிராட்டியை பார்த்து லங்கைக்கு தீமூட்டி ராவணனுக்கு நல்வார்த்தை சொன்னாலும் கேளாதவன் என்பதனாலே தீமூட்டி பிற்பாடு ராமனிடத்திலே வந்து சீதையினுடைய அங்குலியத்தை கொடுக்கிறான். அதற்கு பிற்பாடு என்ன நடக்கிறது? சூடாமணியை கொடுக்கிறான், அங்குலியத்தை அவளிடத்திலே கொடுக்கிறான். எல்லோருமாக படையை திரட்டிக் கொண்டு நேரே செல்லுகிறார்கள். ராவணனுக்கு நல்வார்த்தை சொன்ன விபீஷணன் ராவணன் கேளாமையாலே மேலே அந்தரிக்ஷ கதஸ்ரீமான் என்று மேலே சென்றவன் கீழே வந்து இறங்குகிறான். ராமனை சேருகிறான். ராமன் இவனை சேர்த்துக் கொள்கிறான். அதற்கு பிற்பாடு எல்லோருமாக சேர்ந்து கொண்டு கடலை அடைக்கிறார்கள். கல்லை போட்டு கடலை அடைத்து சேதுவந்தனம் பண்ணி இங்கிருந்து பாரத தேசத்திலிருந்து இலங்கைக்கு சென்ற பிற்பாடு அங்கே சென்று யுத்தத்தை தொடங்குகிறார்கள். எல்லோரும் இறக்கிறார்கள். கும்பகர்ணன் என்ன, இந்திரஜித் என்ன, எல்லோருமாக இழந்து அப்பொழுது ராவணன் நேரே வந்து நிற்கிறான். நேரே வந்து நின்ற ராவணனை பெருமான் நோக்கி அவனை அம்புகள் போடுகிறான். அப்பொழுது ராவணன் ஒரு விதமான ஆயுதமும் இல்லாமல் ஆயுதங்கள் அனைத்தையும் புகட்ட விட்டு நிற்க வாரணம் பொருதமார்பும் வரையறை எடுத்ததோளும் நாரத முனிவர்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் தந்தவாளும் வீரமும் கலத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். அடுத்த நாள் வருகிறான். அப்பொழுது வந்த ராவணன் என்ன பண்ணுகிறான்னா ஹனுமன் மேல அடிக்கிறான். பெருமானுக்கு கோபம் வந்து ராவணனை துவம்சம் செய்கிறான். 10 தலைகளும் அருந்து விழுகின்றன. அப்பொழுது பெருமான் வெற்றியை சொல்லி வர வேண்டும் என்று ஹனுமனிடத்திலே சீதையிடத்திலே சொல்லி வா என்று சொல்ல சீதையினிடத்திலே ஹனுமன் சென்று
என்று வெற்றி செய்தியை சொன்னான். அதற்கு பிற்பாடு அலங்கார பூஷிதையாக சீதையை வர வேண்டும் என்று நியமிக்க சீதையானவள் அலங்கார பூஷிதையாக வருகிறாள். ஆனால் அதை பார்த்த பெருமானுக்கு கோபம் வருகிறது. பெருமான் சீதையினுடைய சுத்தியை நிரூபிப்பதற்காக நெருப்பிலே இறங்க வேண்டும் என்று சொல்ல, சுத்தமான சீதையானவள் நெருப்பிலே இறங்க அந்த அக்னிதேவனானவன் அவன் தான் கொதித்து சீதா பிராட்டியை சுத்தமானவள் என்று நிரூபித்து பிற்பாடு பெருமானும் இளைய பெருமாளும் பிராட்டியும் வானரங்களுமாக சேர்ந்து அந்த பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு புஷ்பக விமானத்திலே வந்து அங்கே உணவு உண்டு. அதற்கு பிற்பாடு நந்தி கிராமத்துக்கு நான் வரும் செய்தியை இந்த பரதனிடத்திலே சொல்லுவாயாக என்று சொல்ல, பரதனிடத்திலே அந்த செய்தியை சொல்ல நந்தி கிராமத்துக்கு பரதன் அதற்கு பிற்பாடு பெருமானை எதிர்பார்த்து கொண்டிருக்க கோசல சாம்ராஜ்யமே மிகவும் விழாக்கோலம் பூண்டு அரியணை அனுமந்தாங்க அங்கரன் உடைவாள் எந்த இருவரும் கவரிபத்த பரதன் வெண்குடை கவிக்க விரிசரி குழலியோங்க வண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோன் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மொழி. முடிச்சுடலாம். 10 நிமிஷம் ராமாயணம் முடிஞ்சிடும். ஆனா ஆழ்வார் விஷயத்துல இது ஸ்பெஷாலிட்டியே கிடையாது. இது ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆழ்வார் பாசுரத்துல இதுக்கப்புறம் இது யாராவது ஞாபகம் வச்சுக்க முடியுமா? யாரோட ஞாபகம் வச்சுக்கலாம் ராமாயணத்தை, மகாபாரதத்தை கூட ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா ஆழ்வாருடைய அனுபவத்தை யாராலும் மனசுல ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏனென்றால் இது மனனம் மட்டுமே, அது அனுபவம். ஒருத்தர் சொன்னதை திரும்பி சொல்றது, நடக்கிறத அப்படியே பார்த்து லைவ் கமெண்ட்ரி கொடுக்கிறது தான் இதிகாச புராணங்கள். இதிகாசம்னா என்ன? லைவ் கமெண்ட்ரி, அவ்வளவுதான். நான் ஆழ்வாருக்கு எப்படி நடந்ததுன்னா, தனக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டதோ அப்படியே சொல்றார். உண்ணமேந்தி குளிர்மழை காத்தவன் திருவேங்கடமுடையான், அன்னு ஞாலமளந்த பிரான் உலகளந்தவன், பரஞ்சென்னு சேர் திருவேங்கட மாமலை, குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன். இது யாரு? கண்ணன பெருமான். அன்னு ஞாலமளந்த பிரான், அவன் யாரு? உலகளந்த பெருமாள். இவன் எங்க இருக்கான் அப்படின்னால், எங்க இருக்கிறான்? வேற எங்கும் இல்ல, பரஞ்சென்னு சேர் திருவேங்கட மாமலை, திருவேங்கட மாமலையிலே இருக்கிறான். இதான் இங்க இருக்கக்கூடிய இதுக்கு இருக்கக்கூடிய பெருமை அப்படின்னு காட்டப்படுகிறது. ஆழ்வார்களுக்கு எப்படி அனுபவத்தை கொடுத்தான்னா, சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம் கலந்து 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 வரும். அப்போ ஆழ்வார் இடத்துல சில பேர் கேட்கிறா, சுவாமி இது என்னது இது? திடீர்னு ஆழ்வார் சந்தோஷப்படுறார், அடுத்த திருவாய்மொழியிலேயே ஆழ்வார் வருத்தப்படுறாரு. இதுக்கு என்ன சங்கதி அப்படின்னா, அசங்கதிரேவ சங்கதி, இதுதான் சங்கதி. பெருமான் பிரிவு சேர்த்தி மாற்றி 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 காட்டுகிறான், அவர் அப்படியே பதிவு பண்ணுகிறார். அப்பொழுது ஆழ்வார்கள் எல்லாருக்கும் அனுபவம் அனுபவம். செஞ்சொற்கவிகாள் உயிர்காட்டாட்சையின் திருமாலிரும் சோலை வஞ்சக்கல்வர் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து நின்னார் அறியாவண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவையுண்டு தானேயாகி நிறைந்தானே. இப்படிப்பட்ட அனுபவம் அங்க கிடைக்கவே கிடைக்காது. நவநீத சௌரியத்தை வேற எங்க கேட்கணும்? பெருமான் வெண்ண திருடி தின்னான் அப்படின்றத சுவையா கேட்கணும்னா பாகவதத்துல போங்கோ, கிடைக்காது. அவ்வளவு சுவையா இருக்காது. மகாபாரதத்திலையும் சுவையா இருக்காது, அங்க வரதே காட்டும். ஸ்ரீபாகவதத்திலேயோ ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலேயோ சுவையா இருக்குமான்னா இருக்கும். ஆனா ரொம்ப சுவைக்கிறது எங்க சுவையா கேட்கலாம் தெரியுமா? 2 இடத்துல கேட்கணும். ஒன்று ஆழ்வாருடைய பத்துடை அடியவர் கலியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் அப்படின்ற பாசுரத்துல. இன்னொன்னும் ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே என்ன சிறிய திருமடல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயம். இது ரெண்டுத்தையும் பாகவதத்தோடையோ ஸ்ரீ விஷ்ணு புராண ஸ்லோகங்களோட கம்பேரே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சுவையோட காட்டியிருப்பார்கள். அந்த ரிஷிகளுக்கு காட்டாத அனுபவத்தை பெருமான் இவர்களுக்கு காட்டி கொடுத்தான், அனைத்தையும் காட்டி கொடுத்தான். அதனால்தான் காட்டவே கண்ட கமலபாதம். அவன் காட்ட கண்டவர்கள் தன் முயற்சியாலே கண்டவர்கள் அல்ல. அதத்தான் இங்க காட்டுகிறார். அவளுக்கு எப்படிப்பட்டதுன்னா தாங்கள் கேட்டு பெற்ற ஞானம், ஆனால் இவர்களுக்கோ அருளின பக்தி, பரபக்தி, பரஞானம், பரபக்தி என்று பெருமான் அருளின பக்தியாலே உள்கலங்கி சோகித்து மாயன் வடிவழகை காணாத வல்வியாய் அதர விஞ்சி அழுது அலத்து தூய புகழ் ஊற்ற சடகோபனை நாம் ஒன்றி நிற்கும் போது பகல்
அற்ற பொழுதார்க்கும் எல்லியாம் விஷயம். அதர விஞ்சி அழுது அலத்து பெருமான பார்க்க முடியலையே ஒரு விஸ்லேஷம். அப்படிப்பட்ட ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய கலக்கம் இவாளுக்கு நினைக்க முடியுமா? கட்டுண்டு கிடந்தான்னு நினைச்சாரே. பத்துடை அடியவர் கெளியவன், பிறர்களுக்கு அறியவித்தகன், உரலிடையாப்புண்டு எத்திரம் உரலினோடு எத்திரம் 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 நினைச்ச அடுத்த நிமிஷம் 6 மாசம் மோகித்து விழுந்தாரே. வியாசர் மோகிச்சாரா? சுகர் மோகிச்சாரா? இல்ல பனாசரர் தான் மோகிச்சாரா? இல்ல பிரம்மா தான் மோகிச்சாரா? ஒருத்தர் மோகிச்சு விழலையே. இதை நினைச்சு நான் நினைச்சு மோகிச்சு விழுந்தவர் ஆழ்வார் தானே. மற்றொரு களவண்ணை களவினில் உரலிடை ஆப்புண்டு எத்திரம் 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 மோகித்து விழுந்தார். கட்டிவிட்டாவோ கட்டிவிட்டா. ஏன் மோகித்தார்? கேள்வி. ஆழ்வார் என்னத்துக்கு அவ்வளவு சோகப்படுறார் கட்டினதை பார்த்து? வியாக்கியாதா காட்டியிருக்கார், தப்பு பண்ணவன் கண்ணன், அவனை கட்டித்தான் ஆகணும். வெண்ண திருடக்கூடாது, ஆனா திருடிட்டான், அவனை கட்டித்தான் ஆகணும். ஆனா அவன் திருமார்பில இருக்கிற பிராட்டி என்ன தப்பு பண்ணினா? அவளையும் சேர்த்துனா மார்பில கட்டிட்டா இந்த பெண் பிள்ளை அப்படின்னு நினைச்சார மோகித்து விழறான். இந்த மாதிரி சுவையான வியாக்கியானங்கள் அருளி செயலுக்கு மட்டும்தான் உண்டு, வேற எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட மோகம் ஆழ்வாருக்கு. மேல 3 மாசம் மோகித்து பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டி இட்டு செய்து போல மாயங்களும் நினைக்கிறார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்தவாறும் கண்ணனை நினைக்கிறார். நினைச்ச அடுத்த நிமிஷம் திருப்பி மோகித்து விழறார். 6 மாசம். அதுக்கு மேல இன்னொரு 6 மாசம் கண்கள் சிவந்துன்ற பதிகத்துல. அப்ப இப்படி 6 மாசம் 3 மாசம் மோகித்து மோகித்து வருந்தி ஏங்கி தாழ்ந்த சொற்களாலே நூற்கிற இவர். அவனை பிரிந்த பிரிவாலே வருந்தி ஏங்கி தாழ்ந்த சொற்களாலே. வியாக்கியானம் எடுத்துட்டோம்னா இன்னும் 2 நாள் போகும் உபன்யாசம். அப்போ இதுதான் அவளுக்கும் இவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆழ்வார்களுக்கும், அதாவது ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். அவன் வந்து நெஞ்சிலே அமர்ந்தான், திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். வடவரையும் வைகுந்தமும் மதுள் துவராவதியும் இடவகைகள் எழுந்துட்டு என்பால் இடவகை கொண்டனையே. எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வந்தான். இவாளுக்குத்தான் இந்த பெருமை. அதனால ஆழ்வார்களுக்கு இருக்கிற பெருமை தனிப்பெருமை. அதுக்கு மேல அதை விட பெரிய ஆழ்வாருக்கு என்ன பெருமைனா, மங்களாசாசனம் பண்ணினார். இவாள்லாம் என்னை இப்படி வச்சிருக்கே இருள் தருமா ஞாலத்துள் இனிப்பிறவி யான் வேண்டேன், இவாள்லாம் சொல்ற வார்த்தை. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் மற்ற ஆழ்வார்கள்லாம். ஆனா பெரிய ஆழ்வார் என்ன பண்ணார் தெரியுமா? அவனை பார்த்து நான் நன்னா இருக்கணும்னு கேட்கல, அவனை பார்த்த உடனே நீ நன்னா இருக்கணும் நீ நன்னா இருக்கணும்னு பல்லாண்டு பாடினார். அப்ப கூட நேர பார்க்கிறார் பெருமான், நேர நிக்கிறான். நிக்கிறவனை பார்த்து இப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு தானே சொல்லணும், அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு சொல்றாரு. ஏன்னா இவருக்கே பயமா, இந்த எம்பெருமானுக்கு ஊரார் கண்ணெச்சில் பட்டுடுமோன்னு பயப்படுறோமே, நம்ம இத்தனை நேரம் பார்த்திருக்கோமே, நம்ம கண்ணெச்சில் பட்டுடுமோன்னு பயம். இந்த பக்கம் மூஞ்ச திருப்பிட்டார், அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு விடுறார். அப்படிப்பட்ட ஒரு மங்களாசாசன பரத்துவம். ஆனால் ஆண்டாளுக்கு இருக்கிற மேன்மை என்ன அப்படின்னால், பாகவதர்களுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறாள். தான் வாழ்ந்தால் போராது, பாகவதர்களுடன் சேர்ந்து குடியிருந்து குளிர்ந்து என்று வாழ வேண்டும். யாம் வந்த காரியம் இதெல்லா இடத்துலையும் சொல்றது பாருங்க. ஒரு இடத்துல நான் இருக்கு, திருப்பாவையில் எல்லா இடத்துலையும் நாங்கள் 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 அப்படின்னு சொல்றது. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். நாங்கள் 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 நாம் 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 அவ்வளவுதான் சொல்றதை விட நான்ற வார்த்தையே இருக்காது. ஏன்னா எல்லோருக்குமான வாழ்ச்சி, எல்லோரும் வாழ வேண்டும். ஆண்டாளை பார்த்துட்டு கத்துண்டாமா அப்படின்னா கத்துக்கல. ஏன் கத்துக்கல? இதை கொஞ்சமான கத்துனுட்டோம்னால், திருமலையில கொஞ்சம் நெருக்கினா கூட போகாத ஏன் நெருக்கிறான் அப்படின்னு அவன் மிரட்ட மாட்டான் வாழ.
அவளும் திருவேங்கடமுடையான சேவிக்க வந்திருக்கா, நாமும் திருவேங்கடமுடையான சேவிக்க போறோம். ஒருத்தர் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாருன்னா சண்டை போடுறோமா இல்லையா? இப்ப திருப்பாவை படிச்சதுக்கு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே அண்ணு. அப்படின்னா எல்லோருமான சேர்த்தி பெருமாள் திருமலைக்கு போறேன், கார்ல 4 பேர் போறோம், ஒரு இடம் காலியா இருக்கு, பக்கத்தாத்துல அவர் தனியா இருக்காரு, அவரை கூட்டு போலாமான்னா டிக்கெட்டும் இருக்கு, கூட்டு போலாமா? சாச்சா, நம்ம ஏகாந்தமா ஃப்ரீயா போயிட்டு வரணும், ஃபேமிலியோட பிரைவசி. பெருமாள் சேவிக்கிறது பிரைவசி எது? எல்லாரும் போய் அவனை அனுபவிக்கணும். இதுதான் ஆண்டாள் காட்டி கொடுத்திருக்கிறது. அதுதான் ஆண்டாளுக்கு இருக்கிற மேன்மை. மற்ற ஆழ்வார்களுக்கு பெண்மை எப்படிப்பட்டது? 10 பாசுரம் பெண்மை, 11வது பாசுரம் குருகூர் சடகோபன் கலியன் சொன்ன, நான் இவளுக்கு ஏறிட்டு கொண்ட பெண்மை அல்ல, ஸ்வதசித்தமான பெண்மை. அந்த பெண்மை என்றும் இருக்கக்கூடிய பெண்மை. அப்போ இந்த பெண்மையின் மூலம் அவன் அந்த எம்பெருமானை தான் என்ன பண்ணுகிறாள் அப்படின்னா, மற்ற ஆழ்வார்களை பெருமான் வந்து எழுப்பி அதற்கு பிற்பாடு உணர்த்தினார்கள். அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். ஆனா அவன் எழுப்பினான், தேவதேவியின் இடத்துல இருந்தார், அதற்கு பிற்பாடு பெருமான் அவரை எழுப்பினதுனால்தான் திருப்பி அவர் பாடுறார், அவன் எழுப்புறார். ஆனா இங்க இவள் தானே சென்று வலிய சென்று பெருமானை எழுப்பி தன்னுடைய ஆசைகளை தெரிவித்து உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று சொல்லி, இந்த ஜன்மம் அனர்த்தப்பட்டு விடக் கூடாது என்று சொல்லி இவள் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் அவனை எழுப்புறான். மத்தவா ஆழ்வார்கள் எல்லாம் அவன் எழுப்பி அதற்கு பிற்பாடுதான் அவ திருப்பள்ளி எழுச்சியே பாடினா. இவன் முதல் முன்னமேயே தானே தானான தன்மையளாய் தான் மணவாள மாமனிகள் காட்டுகிறார். எப்படிப்பட்டவள் ஆண்டாள் அப்படின்னு சொன்னால், அங்கிருந்து இங்கே அவதரித்திருக்கு. மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பத்த சேத்தனர்கள். அவர்களிலே யாரோ 10 பேரை, சேத்தனர்களிலே யாரோ 10 பேரை பெருமான் தேர்ந்தெடுத்து பூர்ண ஞானம் புஷ்கலமான ஞானத்தை கொடுத்தார். ஆனால் ஆண்டாளுக்கு அப்படியா அப்படின்னால், அவளே அங்கிருந்து இங்கே அவதரித்தார். எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுண்ட வான்போகம் தன்னை இகழ்ந்த ஆழ்வார் திருமகளாராய் பூமி தேவியினுடைய அம்சமாகவே எழுந்தருளி இருக்கிறாள் ஆண்டாள். அப்போ இந்த திருப்பாவைக்கு தாற்பயம் என்ன அப்படின்னால், கண்ணனுடைய கதைகள் எல்லாம் சொல்றார் பெரியாழ்வார், கண்ணன் பெருமானுடைய பெருமையெல்லாம் சொல்றார். ஆனால் பெரியாழ்வார் அந்த பெருமையெல்லாம் சொல்ல 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 அந்த ஆண்டாள் அதை கேட்கிறாள். அந்த கண்ணன் பெருமானை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாள். ஆனால் அடைய முடியவில்லை. அப்ப கண்ணன் இருக்கிற இடத்துக்காவது போலாமே, திருவாய்ப்பாடிக்கு போக வேணும் என்று நினைக்கிறாள். ஆனால் அப்பொழுதும் அவளால போக முடியும். இன்னைக்கு மாதிரியா பிளைட் வசதியும் கிடையாது, வண்டி வசதியும் கிடையாது, போக முடியுமா? போக முடியல. அப்படி இருக்கிறச்சு என்ன பண்றா அப்படின்னால், யாரோ சில பேர் திருவாய்ப்பாடியிலிருந்து வருகிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், கண்ணனுடைய கதைகளை சொல்றச்சே கோபிமார்கள் எல்லோரும் கண்ணனம் பெருமான் ஒரு கோபிகை ஒரு கண்ணன், ஒரு கோபிகை ஒரு கண்ணன், ஒரு கோபிகை ஒரு கண்ணன் என்று ராசக்கிரீடை ஆடினான். ராசக்கிரீடை ஆடின போது கண்ணன் திடீரென்று தன்னை மறைத்துக் கொள்கிறான். மறைத்துக் கொண்ட அடுத்த நிமிஷம் இந்த கோபிகளுக்கு எல்லாம் துக்கம் தாழல, துக்கம் தலைக்கேறது. உடனே என்ன பண்ணுகிறார்கள், தரிக்க வேணுமே. எப்படி தரிக்கிறது அப்படின்னா, ஓரொருத்தியும் தன்னை கண்ணனாக நினைத்துக் கொண்டு அனுகாரம் பண்ணுகிறார்கள். அனுகாரம் அப்படின்னா தன்னை கண்ணனாக நினைத்துக் கொண்டு ஒருத்தி என்ன பண்றா, நான் தான் கண்ணன், நீ தான் காளியன் அப்படின்னு சொல்லி துஷ்ட காளிய திட்டத்ரா என்று அவனை காளியனாக்கி தன்னை கண்ணனாக்கிட்டு இவன் அவன் மேல ஏறி ஆடுறா, அவன் மேல ஏறி ஆடுறா. இப்படி ஓரொருத்தியும் தன்னை கண்ணனாக நினைத்துக் கொண்டு தரித்து வாழ்கிறார்கள். இத கேள்விப்பட்ட ஆண்டாள், ஓஹோ கோபிமார்களே நமக்கு வழி வச்சிருக்கா. அவ கண்ணனை அனுகாரம் பண்ணினா, ஆனா பகவான அனுகாரம் பண்றதை விட
பகவானுடைய அடியவர்களான பாகவதர்களை அனுகாரம் பண்ணுவோம் என்று தன்னையே ஒரு கோபிகையாக நினைத்து திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய பெண்களையே கோபிமார்களாக நினைத்துக் கொண்டு, அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கிற பெண்களையே கோபிமார்களாக நினைத்துக் கொண்டு, ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக நினைத்துக் கொண்டு, அங்கு இருக்கக்கூடிய வடபெரும் கோயிலுடையானையே கண்ணனாக நினைத்துக் கொண்டு, இவருடைய பேச்சு எப்படி மாறித்து? இடை பேச்சு, நடை இடை நடை, முடி இடை முடி, முடை நாற்றம் என்று ஆகியது. மாறுமான நிச்சயமா மாறும். அதுக்கு பேர் தான் பாவனா பிரகர்ஷம். பாவனா பிரகர்ஷம் என்று சொல்லுகிறார்கள். நினைவின் முதிர்ச்சி, நினைவின் முதிர்ச்சியாலே இது ஏற்படுகிறது. பக்தியினுடைய நிலையை இதுதான். பக்தி யோகம் எப்படிப்பட்டது அப்படின்னால், ஏற்கனவே சொன்னேன் இந்த ஸ்லோகத்தை, திரட்டவ்யா, நேர பார்க்கிறதுக்கான ஒரு நிலை ஏற்பட வேண்டும். எப்பொழுது பகவான நேர பார்த்து அனுபவிக்கிறா போல ஒரு நினைவு ஏற்படும் அப்படின்னால், முதல்ல அவனை பத்தி கேட்கணும். ஸ்ரோதவ்யா, கேட்ட உடனே மனனம் பண்ணணும், மனசுல நிறுத்தணும். மந்தவ்யா, நிதித்தியாசிதவ்யா, மீளவும் மீளவும் தொடர்ந்து அவனை நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் நேரே பார்க்கிறார் போல ஒரு உருவெளிப்பாடு ஏற்படும். அதுக்கு பேர் தான் தர்சன சமானாகாரம் அப்படின்னு பேர். நேர பார்க்கிறா போல ஒரு உருவெளிப்பாடு ஏற்படும். இது எப்படி ஏற்படும்னா, இதத்தான் நம்ம பசங்களுக்கு எப்படி படிக்கணும்ன்றதையும் வேதாந்தம் சொல்லி கொடுத்துருக்கு. முதல்ல ஒரு தரம் புஸ்தகத்தை பார்க்கணும், பார்த்துட்டு 2-3 தரம் படிச்சு மனசுல நிறுத்திக்கணும். மனசுல நிறுத்தினதை தொடர்ந்து அசை போடணும். அசை போட்டா உங்களுக்கு அந்த வகையை நின்றுடும். உடனே இமேஜினேஷன் வரும். இது எப்படி நமக்கு இது வாய்க்குமான்னா? வாய்க்குமே. ஒண்ணுமில்ல, ஒரு டூர் போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க. பத்ரிகாசிரம கஷேத்திரம் போயிட்டு வரும், 10 நாள் போயிட்டு வரோம், நன்னா சந்தோஷமா இருந்துட்டு வரோம். ஒரு கவலையும் இல்லை. ஆத்துல குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டணும்ன்ற கவலை இல்ல, வீட்டை பெருக்கணும் தொடைக்கணும்ன்ற கவலை இல்ல, இவர் எப்ப வருவாரோ அவருக்கு என்ன பண்ணணும் சாயங்காலம்னு கார்த்தால பிடிச்சி யோசிக்க வேண்டிய கவலை இல்ல. எதுவும் கிடையாது. ஜாலியா போயிட்டு ஜாலியா வந்துட்டோம். 10 நாள் வந்துட்ட உடனே ஒரு 4 நாள் எப்படி இருக்கும் ஆத்துல வீடுகள்ல அப்படின்னா, கண்ணை மூடிண்டா அப்படியே பஸ்ல போற மாதிரி இருக்கும், கங்கை வரா மாதிரி இருக்கும், பெருமாளை சேவிக்கிற மாதிரி இருக்கும், அந்த சப்தமே கண்டிருக்கா மாதிரி இருக்கும், அந்த நினைவே இருக்கும் இல்லையோ. நமக்கே ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன டூர் 10 நாள் போயிட்டு வந்ததுக்கே இந்த நினைவு இருக்கிறதுனா, என்றென்றும் என்றென்றும் அவனையே தைலதாராவது விச்சின்னமான ஸ்ருதி சந்தானமான பக்தி இருந்ததுன்னா, நேர பார்க்கறதுக்கு ஒரு உரு ஏற்படாதா? ஏற்படும். ஆனா இது கட்டப்பட்டு தான் பெற வேண்டி இருக்கு. இந்த பக்தி யோகமே கட்டப்பட்டு தான் பெற வேண்டி இருக்கு. அதாவது ஆழ்வார் திருக்குறுங்குடி நம்பிய பத்தி சொல்றார். என்ன சொல்றார்? நான் கண்ட பின் நான் கண்ட பின் நான் கண்ட பின் சொல்றார் ஆழ்வார். அப்ப நாய்க்கா பாவம் ஆழ்வாருக்கு, இந்த பெண் பிள்ளைக்கு பெண்ணாக இருக்கிறாள். இந்த பெண்ணுடைய சேர்ந்தவர்கள் எல்லாரும் வரா, பெண்ணே நீ நான் கண்ட பின் சொல்ற தப்பு. ஏன்னா அவன்தான் உன் தன்னை காட்ட வேணுமே வழிய நீ சென்று அவனை காணக்கூடாது. உண்முயற்சியால் காண்பது என்பது கூடாது. நன்குடிக்கு இது நல்லது அல்ல. நங்காய், இது நன்குடிக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாங்க தாயார். வள்ளம் சொன்ன உடனே அந்த பெண் பிள்ளை சொல்றா, ஆழ்வார் பராங்குஷ நாய்க்கு சொல்ற வார்த்தை, உங்களை போல சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் உன் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது அப்படின்னு சொல்றா. நம்பிய போய் சேவிச்சா அப்படிதான் சேவிக்கணும். ஆழ்வார் பாசுரத்துல மனசுல வச்சுக்கணும், நம்பிய சேவிக்கணும். சேவிச்சா அப்படியே இருப்பார். செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சம், எங்கனேயோ அன்னை மீர்காள். நம்பியை நான் கண்ட பின் சொல்றார். அப்ப நேர பார்த்த உடனே அந்த தாயார்லாம் கேட்கிறா, அவ தாயார் கூட சேர்ந்தவாள்லாம், நம்ம எல்லாம் சரணாகதி பண்ணவா, நம்ம எங்கேயானும் நம்ம போய் பார்க்கலாமா, அவன் தான் வரணும், நீ இந்த மாதிரி பண்ணலாமா, அதிப்பிரவர்த்தி கூடுமா, நியாயமா, தர்மம் அண்ணு,
அடுத்த நிமிடம் ஆழ்வார் சொல்றார், உங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்து கஷ்டப்பட்டு பக்தி யோகம் பண்ணி அதற்கு பிற்பாடு நினைவின் முதிர்ச்சியாலே நீங்கள் தர்சன சமானாகாரத்திலே பார்க்கக்கூடிய பக்தி, அது பிராபக பக்தி. என்னுடைய பக்தி எத்தகையது தெரியுமா? அவனே தன்னை எனக்கு காட்டி என்னை இழுத்து தன்னை காட்டி கொடுத்தான். உங்க பக்தியும் என் பக்தியும் ஒண்ணுன்னு நினைச்சுடாதீள். நான் ஒரு நாள்ல முயற்சி பண்ணினது இல்லை, அவனே காட்டினான். அவன் கொடுத்த பக்தி, அவன் கொடுத்த ஞானம், அவன் கொடுத்த பக்தி, அவன் கொடுத்த பிரேமம். அதனால் அவனே அவனா வந்தான், அவனா என்னிடத்துல தன்னை காட்டினான், அவனா என்ன ஞானத்தையும் கொடுத்தான், அவனா தன்னுடைய திருமேனி மொத்தத்தையும் காட்டி கொடுத்தான். இப்ப அவனா ஓடி போயிட்டான், என்னை கஷ்டப்படுத்திட்டு இப்ப எனக்கு இருக்கிற துக்கத்தையும் கொடுத்தது அவன் தான். என்னமோ நான் ஏன் முயற்சின்றீங்களே. இப்ப நான் போய் பார்க்கிறேனே, அவன் பின்னாடி ஓடி போறேனே, இதுக்கு காரணம் நான் இல்லமா, அவன். அதுக்கு அவன் தான் காரணம். நீங்க அவன் பின்னால போகணும்னு நினைச்சிருந்தா, நீங்க பக்தி யோகம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா, அதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய அகங்காரம். நான் பக்தி யோகம் பண்ணணும்னு நினைக்கல, நான் ஒரு முயற்சியில ஈடுபட்டேனே, ஆனால் அதுக்கு காரணம் அவன் அகங்காரம். உங்க அகங்காரத்தினால, நான் என்கிற எண்ணத்தினாலே நான் முயலவில்லை என்றால் எனக்கு பலன் இல்லை, அதனால் நான் பக்தி யோகம் பண்ணுகிறேன் என்று கர்மஞான பக்தி யோகங்களிலே உங்கள் முயற்சியிலே நீங்கள் ஈடுபடுவதற்கும், அவன் எனக்கு தன்னை காட்டி இப்பொழுது பிரிந்ததனாலே எனக்கு ஏற்பட்ட துக்கத்தினாலே எப்படியாவது நான் அவனை அடைந்தே தீர வேண்டும் என்கிற துடுக்கினாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய என் முயற்சிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. இதுக்கு பேர் தான் பிராபிய துவரை அப்படின்னு பேர். இதத்தான் நோன்பு. இங்க ஆண்டாளுக்கும் அந்த துவரை தான், பகவானை அடைய வேண்டும் என்கிற துடிப்பு. அந்த துடிப்பின் காரணமாக தன்னை கோபிகையாக நினைத்துக் கொண்டு நினைவின் முதிர்ச்சி, அந்த நினைவின் முதிர்ச்சியிலே இவள் கண்ணனை பிரிந்த பிரிவாலே நோன்பு நோக்க வேணும். என்ன நடக்கிறது? கண்ணனை இந்த பெண்களை நிலவரையில அடைச்சு விடுறா கோபவிரதர்கள். ஏன்னா கண்ணனுக்கு இளம் பருவம் ஏற்பட்டு விட்டது, பெண்கள் எல்லாம் பாதுகாக்கணும். கண்ணன் தீம்பன். அப்படி இருக்கிற கண்ணன் இடத்துல பெண்களை எப்படி பாதுகாக்கிறது? நிலவரையில அடைச்சுடணும். அடைக்கலாமா சுவாமின்னு தான். அந்த காலத்துல எல்லாம் தீங்கு செய்யறவா வந்துட்டாள்னா பெண்களை நிலவரையில தான் அடைச்சு வச்சிருந்தா. எப்படி காப்பாத்துறது? நம்ம கையில ஒண்ணும் இல்லையே, நம்ம கையில ஒரு கத்தியோ கபடாவோ ஒண்ணும் இல்லை, நமக்கு வீரமும் இல்லையே, அவ்வளோ முடியாது, அவ்வளோ துட்டனா இருந்தானே. அப்ப என்ன பண்ணா நம்ம பெரியவர்கள்லாம்? படையெடுத்துன்னு வந்து விடுறான். வடக்கிலிருந்து நம்முடைய கோவில்களை சூறையாட வேண்டும் என்று படையெடுத்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த அந்நியனுடைய படையெடுப்பின் போது இவர்கள் என்ன பண்ணுவார்கள்? நிலவரையிலே பெண்களை அடைத்து வைப்பார்கள். ஏன் என்றால் அவர்கள் சீரழிந்து விட்டால் அந்த கலாச்சாரமே சீரழிந்து விடும். அதனால் நிலவரையிலே பெண்களை அடைத்து வைத்தார்கள். நீங்க நல்லா எடுத்து பாருங்க வரலாற்றுல. மதுரை எப்பொழுது மதுரையானது எதிரிகளாலே எதிர்க்கப்பட்டு அவர்களாலே இங்கே வந்து படையெடுக்கப்பட்டதோ அப்பொழுதும் இதான் நடந்தது, ஸ்ரீரங்கத்திலும் இதான் நடந்தது. அப்படி இருக்கக்கூடிய நிலை. அதுபோல கண்ணன் அந்த அளவுக்கு பொல்லாதவன் கிடையாது கண்ணன், ஆனா பயந்து விடுறான். இந்த கண்ணன் இடத்துல இந்த பெண்களை காப்பாற்றணுமே என்ன பண்றா? நிலவரையில அடைத்து வைக்கிறார்கள். ஆனா மழையே இல்லை. மழை இல்லாததுனால மழை பொழிய வேண்டும் என்றால் ஓலகாதிகார நியாயம் அப்படின்னு, ஓலகாதிகாரண நியாயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது என்ன ஓலகாதிகரணம்? அல்ல ஹோலின்னு ஒரு பண்டிகை இருக்கு பாருங்க, இப்ப கூட கொண்டாடுறோமே. இந்த வண்ண பொடிகளை தூவி வடக்கே கொண்டாடுகிறார்கள். அதுக்கு எங்கேயானும் பிரமாணம் இருக்கான? பிரமாணம் கிடையாது. காலாகாலமாக அவர்கள் பண்ணி வரும்படியான அந்த நியாயம். அதுபோல ஒரு விரதம், ஒரு நோன்பு நோற்றால் மழைக்கான தேவதையின் இடத்திலே நோன்பு நோற்றோம், ஆனால் மழை பெய்யும் அப்படின்னு ஒரு ஐதீகம். அதனால என்ன பண்றா? இந்த பெண்கள் எல்லோரும் நோன்பு நோற்பார்கள். அதற்கு கண்ணன் எல்லா பொருட்களையும் சேகரித்து கொடுப்பான் என்று சொல்லுகிறார்கள். இங்க கேள்வி, நோன்பு நோற்கலாமா? கேள்வி ஒண்ணு.
கண்ணன் இவாளை பிரிஞ்சு போனான்னா அவன் மேல மடலூரலாமோ இல்லையோ, என்னத்துக்கு நோன்பு நோக்கிறான் அப்படின்னா, மடலூறது அப்படின்னு என்ன அர்த்தம்? மண்ணோங்க ஊர்வன் மடல் அப்படின்னு சொல்லப்படுறது. மடல் ஊறுறதுன்னா, காலத்துல ஆண்கள் மடல் ஊறுவார்கள். என்ன பண்ணுவா, இந்த பொண்ணு என்ன விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி ஓன்னு கதறி எழுதி, ஒரு ஓலையில் எழுதி ஒரு விலங்கு கழுத்துல கட்டி ஊரை சுத்த விடுவா. அந்த பையனை பார்த்து ஊர் பரியாகப்படும். அதுக்கப்புறம் சேர்த்து வைப்பான் அந்த பொண்ணோட. திருமங்கையாழ்வார் என்ன பண்றார், இந்த பையன் என்ன விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு மன்னவங்க ஊர்வன் மடல்னு மடல் ஊருவேன்னு சொல்றார். அப்போ திருமங்கையாழ்வார் மடலூர போகிறேன்னு சொன்ன பெருமான் கொஞ்சம் டீசன்ட். கண்ணன்றவன் அவனை போல ஒரு தீம்பன் கிடையாது. என்ன பண்ணுவான்னா, நான் மடலூர போகிறேன் இவா மடல் எழுதி ஊறினாள்னா அவனும் திரும்பி இவா மேல இல்லாதையும் பொல்லாதையும் எழுதி விட்டுருவான். இவா இல்லாதையும் பொல்ல அவன் மேல இருக்கிற தப்பெல்லாம் எழுதி அவனை பத்தி தப்பு எழுதி அனுப்பலான்னு மொட்டை கடுதாசி போடலாம், இல்ல மொட்டை கடுதாசியில கையெழுத்து போட்டு கடுதாசி போடலான்னு பார்த்தா அவன் ஏக்கர் கணக்குல அளந்து விட்டுடுவான் இவாளை பத்தி. அதனால இவாளுக்கு பயம். அதனால என்ன பண்றா, நோன்பு நோற்று விடலாம், நோன்பு நோக்கலாம் என்று நோக்கிறார்கள். அப்ப நோன்புன்றது ஒரு காரணம். ஆனா வேண்டியது என்ன, கண்ணன். நோன்பு என்கிற வியாஜத்தாலே கண்ணனை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்ப நோன்பு நோக்கலாமா? இங்க கேள்வி என்னன்னா, இங்க நோன்பு நோக்கலாமா? இவள் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாயித்தே, பிரபந்த குலத்திலே பிறந்தவளாயித்தே, அவன் கை பார்த்திருப்பவளாயிற்றே. அப்படி இருக்கக்கூடிய இவள் நோன்பு நோக்கலாமா அப்படின்னு கேள்வி. ஆனால் இதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா, ஞான விபாக காரியமான அஞ்ஞானத்தால் வருமவையெல்லாம் அடிக்கழிஞ்சி போரும். எப்படிப்பட்டது? நான் கர்மயோகம் பண்றேன், நான் ஞான யோகம் பண்றேன், நான் பக்தி யோகம் பண்றேன், அதனால பகவானை அடைகிறேன். இது ஒரு கேட்டகரி. என் கையில ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு உணர்ந்து நீ என்னை எப்படி வச்சிருக்கியோ அப்படி இருந்துக்கிறேன். இது ஒரு கேட்டகரி. இவெல்லாம் பிரபன்னர்கள். நாம் பண்ணி நாம் பெறுகிறேன்றவா பக்தி யோக நெட்டர்கள், யோக நெட்டர்கள். அவளுக்கு இவாளுக்கு என்ன வித்தியாசம்னா, அவளுக்கு என்ன எண்ணம் இருக்கும்னா, நான் முயற்சி பண்ண நாம் பலன் பெறுகிறேன் அப்படின்ற நான்ற எண்ணம் அவளுடைய பக்தியில் இருக்கும். ஆனா இங்க இவர்களிடத்துல நான்ற எண்ணமே இருக்காது. அப்படிப்பட்ட இந்த பெண் பிள்ளையின் இடத்துல பெருமான் தன்னை காட்டி கொடுத்தான். அவனை காட்டி கொடுத்தவன் அவளுக்கு அனுபவத்தை முழுமையா கொடுத்தா பரவாயில்ல, ஆனா சேர்த்துக்கல, பிரிந்து போய்விட்டான். அப்பொழுது இவளுக்கு இந்த துடிப்பு எதனால ஏற்பட்டதுன்னா, தான் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே நான் செய்தால்தான் எனக்கு பலன் என்கிற ரீதியிலே வரவில்லை. ஆனால் எதனால் வந்தது? அவன் பிரிந்த பிரிவாலே வந்தது. இவளுக்கு இந்த முயற்சியும் கூட அவனாலே வந்தது. ஆனால் கர்ம ஞான பக்தி யோக நிட்டனுடைய முயற்சி தன்னாலே வந்தது. நான் வித்தியாசம். அப்போ பகவானாலே, பகவானுடைய துடிப்பினா, பகவான் இவளை பிரிந்த பிரிவாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு, அதனால இவள் துடிப்பு, அதனால நோன்பு நோற்பேன்னு சொன்னா தப்பு இல்லை. என்னால நோக்க முடியும், நான் அவனை அடைஞ்சு தீருவேன் அப்படின்ற அகங்காரத்துல நோர்த்தா தப்பு. அப்போ இவருடைய நோன்பு நோன்புக்கு காரணம் இவருடைய அகங்காரம் அல்ல, இவருடைய நோன்புக்கு காரணம் அவனாலே. அவன் தான் இந்த நோன்புக்கு காரணம், அவன் பிரிந்த பிரிவாலே. அதுதான் ஞான விபாக காரியம். பகவானுக்கு நாம் சொத்து, பகவான் நம்மை உரியவன் என்கிற ஞானம், அந்த ஞானத்தினுடைய பரிபக்குவமான நிலை, அந்த காரியத்தினாலே ஏற்படும்படியான இந்த நோன்பு இருக்கிறதே, இது கழிஞ்சி பொன் போரும். பொன்ன போல, பொண்ணை கொடுத்து வாங்கிக்கணும். அதத்தான் உற்ற நல்நோய் இது தேறினோம் சொல்ற. அதாவது கண்ணனிடத்துல ஒரு ஆசை. கண்ணன் நேர இவரிடத்துல வந்திருக்கான், இந்த பராங்குஷ நாயகியின் இடத்துல வந்து வேட்ட வித்யாதரனாக வந்து பண்ணனம் பெறுவான் இவளுக்கு அனுபவத்தை கொடுத்து போயிட்டான்.
அடுத்தது இந்த பெண் பிள்ளை என்ன பண்றா, ஓன்னு உம்முன்னு உட்காண்டிருக்கா ஆத்துல. பேய் பிடிச்சா மாதிரி, பேய் அரைஞ்சா மாதிரி உட்காண்டிருக்கா. பராங்குஷ நாயகி. அவ தாயார், நம்மாழ்வார் ஆகிற நாயகி, அவ தாயார் தாய்மை நிலை எய்துகிறாள். எய்தி சொல்ற வார்த்தை, மன்னப்படும் மறைவாணனை வன்துவராவடி மன்னனை. அப்போ இந்த பெண் பிள்ளை வரா, என்ன பண்றா அப்படின்னா, இந்த பெண் பிள்ளை யாரு, இந்த பராங்குஷ நாயகியினுடைய தாயார் வரா, தன்னுடைய மகள் இப்படி கிடக்கிறாளே என்கிற எண்ணம், அதனாலே வேலனை கூப்பிட்டு வெறியாட்டம் ஆட வேண்டும் என்று நினைக்கிறாள். வேலன் வெறியாட்டம்னா பேயோட்டுறது. பகவானாலே வந்திருக்கிற நோய்க்கு பேயோட்ட முடியுமா? முடியாதே. பேயோற்றவனை கூப்பிட்டு நீ வெறியாட்டம் ஆட வேண்டும் என்று சொல்லி மாம்சங்கள் எல்லாம் போட வேண்டும், அதை பலி கொடுக்க வேண்டும் என்று தயாரா வச்சிருக்கான். அவளுடைய தோழி வரா, பராங்குஷ நாயகியினுடைய தோழி. என்னது இது, தப்பு பண்றீங்கோ சகி, வெறி விலக்கி. இந்த பெண் பிள்ளையானவள் வெறியை விலக்குகிறாள். இந்த தோழியானவள் வருகிறாள், தாயினிடத்திலே சொல்லுகிறாள், மா நீ பண்ணது தப்பு, பண்றது ரொம்ப தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா, அவளுக்கு நோய்க்கு காரணம் என்ன அப்படின்னு நீ புரிஞ்சுக்கோ. இது எப்படிப்பட்ட நோய் அப்படின்னால், கூலி கொடுத்து பெற வேண்டிய நோய், உத்த நல் நோய். இது தேறினோம், இது வெறும் நோய் அல்ல, நல்ல நோய். எந்த நோய்னா, மற்ற நோயெல்லாம் உலகியல் நோய்கள். ஆனால் அவனை பிரிந்த பிரிவாலை ஏற்படும்படியான துடிப்பாகிற நோய் இருக்கிறதே, அந்த நோய் நீ கூலி கொடுத்து பெற வேண்டிய நோய். இதை நீ இந்த வெறியாட்டத்தினால தீர்க்க முடியாது. அதை தீர்ப்பவன் அவன்தான். மருந்தும் பொருளும் அமுதமும் தானே, அவன் தான் தீர்க்கணும். அதனால நீ தயவு செய்து வன்துவராபதி மன்னனான கண்ணனாலே வந்த நோயை மற்ற தேவதைகளை கொண்டு போக்க வேண்டும் என்றால் போகாது. நாங்கள்லாம் இந்த நோய் நமக்கு வராதான்னு துடிச்சுன்னு இருக்கோம். ஆனா இந்த பெண் பிள்ளைக்கு வந்திருக்கு. கண்ணனை பிரிந்த பிரிவாலே ஏற்பட்டிருக்கிற துடிப்பு, அந்த துடிப்பின் வெளிப்பாடுதான் நோன்பு. அதுதான் ஞான விபாக காரியமான அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த அஞ்ஞானத்தால் வரும் அவையெல்லாம் அடிக்கடிஞ்சி வரும். ஆழ்வாருக்கு அந்த நிலைமை ஏற்பட்டது. இப்ப ஆழ்வார் 3 அவஸ்தைகள்ல பெண் நிலைமையை எழுதுகிறாள். இங்க ஆண்டாள் சுதசித்தமான பெண்மை. ஆனால் ஆழ்வார்களுக்கு 3 நிலைகள். என்ன பாசுரம் அமைஞ்சிருக்கு? தாய் பாசுரமாக, தலைமகள் பாசுரமாக, தோழி பாசுரமாக அமைந்திருக்கிறது. தோழி பாசுரத்துல ஆழ்வார் வெளிப்படுத்துவது என்னன்னால் சம்பந்தம். தாய்ப்பாசுரத்துல ஆழ்வார் வெளிப்படுத்துவது உபாயம். அதே போல தலைமகள் பாசுரத்துல ஆழ்வார் வெளிப்படுத்துவது துடிப்பு. சம்பந்த, உபாய, துடிப்பு உணர்த்தி. அப்போ சம்பந்தத்தை உணர்த்துகிறாள் தோழி. தாயானவள் உபாயத்திலே நிலை நிற்கிறாள். தலைமகளானவள் துடித்து போகிறாள். பெருமானை பிரிந்த துடிப்பாலே துடித்து போவதனாலே அவள் பிராபியத்திலே நிலை நிற்கிறாள். அப்ப சம்பந்தம் அவனுக்கும் நமக்குமான உறவு என்பதை சொல்லி தோழியானவள் வெறியை விலக்கினாள். அங்கு வெறி விலக்கினது எப்படி? அந்த பேயாட்டத்தை ஓட்டினது எப்படி? வேண்டாம் நிறுத்தினது எப்படி? எப்படி நிறுத்தினாள்னா, பெருமானுக்கும் இவளுக்குமான ஒரு தொடர்பு ஏற்பட்டு விட்டது என்கிற தொடர்பை உணர்த்தினால். அதைத்தான் பிரணவத்துல காட்டுகிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். பிரணவத்தின் ரூபமாக இருக்கக்கூடியவள் தோழி. தாயானவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னு சொன்னால், அவள் எப்பொழுதுமே நம் குடிக்கு அவன்தான் நம்மை வந்து கை கொள்ள வேண்டுமே தவிர நீ படி தாண்டக்கூடாது என்று சொல்லக்கூடியவள் தாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாயானவள் என்றுமே பகவானுடைய உபாயத்துவத்திலே நிலை நிற்பவள், அவனே வழி என்று நிலை நிற்பவள். அதனாலே அது நமசப்தார்த்தம். அடுத்தது தலைமகளானவள் எப்படி நிற்பாள்னா, மா உபாயமாவது கிபாயமாவது, என்னை இப்படி பாடாப்படுத்திட்டு போயிட்டான்,
அவனை எப்படியாவது அறைந்தே தீருவேன் என்று தலைமகளானவள் துடிப்பினாலே தன்னுடைய முயற்சி என்று பெருமான் பின்னால போராளே, அந்த முயற்சியும் துடிப்பினால் ஏற்பட்டது. அதனாலே அது அவனாலே வந்தது, தன்னால வந்ததல்ல. அப்ப அவனாலே வந்தது, அது அவனுக்கு முகமலர்த்தியைத்தான் ஏற்படுத்தும். தோண்டி சொல்லி முடிச்சு விடுற. இதுக்கு பேர் பிராபியத்வரைன்னு பேரு. பிராபியம்னா பலன், துவரைனா துடிப்பு. பலனை பெற வேண்டும் என்கிற துடிப்பினாலே ஏற்படுகிறது. பலனில் பெற வேண்டும் என்கிற துடிப்பு எப்படிப்பட்டது? இது முயற்சியில சேராதான சேராது. ஏன்னா இது துடிப்புல சேர்றது. ஏன்னா ஏற்கனவே ஞானத்தை முழுமையா கொடுத்துட்டான். அதற்கு பிற்பாடு இவர்கள் முயல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இவர்களுக்கு துடிப்பு ஏற்படுகிறது. இது எப்படிப்பட்ட துடிப்புன்னா அவனுக்கு சந்தோஷத்தை தான் ஏற்படுத்தும் இந்த துடிப்பு. அவனை பிரிந்த பிரிவாலே இவள் அழும்படியான அழுகையோ, அவனை எப்படியாவது சேர வேண்டும் என்கிற முயற்சியோ அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை தான் ஏற்படுத்தும். கைங்கரியம்னு சொன்ன என்ன? பகவானுடைய முகோல்லாசமே கைங்கரியம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே போல ஒரு சந்தோஷத்தை தான் இந்த துடிப்பு ஏற்படுத்தும். சாத்திய சமானம் விளம்ப அசகம் என்றே சாதனத்துக்கு ஏற்றம். பகவானை உபாயமாக கொள்ளுகிறோம். ஏன் உபாயமாக கொள்ளுகிறோம்? ஏன் நம்ம மத்த உபாயங்கள் கர்ம ஞான பக்தி யோகங்களுக்குள்ள போல ஏன் சரணாகதி பண்றோம்னா, அவனே வழியாக இருந்து அவனே பலனாகவும் இருக்கிறான். அவனிடத்துல போய் அவனை தான் கேட்கிறோம். அப்போ வழியும் அவன்தான், பலனும் அவன்தான் அப்படின்னு சொல்றச்சே வழியும் பலனும் ஒன்றாக இருக்கிறது. சாத்தியம் சமானம், வழியும் பலனும் ஒன்று. விளம்பாசகம், இங்க வழியும் பலனும் ஒன்று. அங்க பக்தி யோகம் வேற, பகவான் வேற. அங்க பகவானே வழியாக இருக்கிறான், பகவானே பலனாக இருக்கிறான். ஒரு காரணம். இரண்டாவது காரணம், அங்க பக்தி யோகம் பண்ணி பாப புண்ணியங்கள் எல்லாம் தீர்ந்த பிற்பாடு பல ஜன்மங்கள் எடுத்துதான் அவனை அடைய முடியும். ஆனா இங்க இந்த ஜென்மத்தின் முடிவிலேயே அடைந்து விடலாம். அப்போ பலனை உடனே தருகிறது விளம்ப அசகம். அப்ப தாமதத்தை பொறுக்காது. அதுதான் பகவானை உபாயமாக கொள்ளுவதிலே இருக்கிற மேன்மை. அதுபோல இந்த துடிப்பு இருக்கு பாருங்க, துடிப்பினால் வரும்படியான நோன்பு நோற்றலோ மடல் எடுத்தலோ என்ன பண்ணுகிறது அப்படின்னு சொன்னால், அவனுடைய முகமலர்த்தித்தானே இங்கு சாத்தியம். சாத்தியம்னா என்ன? பலன். பலன் என்ன? எனக்கு அவன் சிரிக்கணும், அவன் சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷத்துக்கு நான் கைங்கரியம் பண்றேன். அப்ப அவன் சிரிக்கிறது, அவன் சந்தோஷப்படுறது என்னுடைய நோக்கம்ன்ற போது அவனை பிரிந்த பிரிவாலே நான் துடித்து நான் ஏதாவது முயற்சி பண்ணினாலும் அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. என்ன சந்தோஷமா கேட்கலாம். நான் துடிக்கிறது அவனுக்கு சந்தோஷமா? நான் சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ஒண்ணுமில்லை. இந்த சிச்சுவேஷனை சொல்றேன், புரிஞ்சுக்கலாம். புதுசா கல்யாணம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோ. இல்லைன்னா கல்யாணம் ஆயிடுத்து, குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தைக்கு ஒரு 2 வயசு இருக்கும். இந்த தகப்பனார் என்ன பண்றார்? அலுவலக நிமித்தமாக வெளியூர் போக வேண்டியிருக்கு 2 நாள். இந்த குழந்தை அப்பாவை வெளியில போக விட்டாம ஓன்னு அழறது. இந்த தகப்பனாருக்கு அந்த குழந்தையை அடிக்கணும் தோணுமா? மிரட்டணும் தோணுமா? உடனே என்ன பண்றார்? மனசுல ஒரு சந்தோஷம், என் பிள்ளைக்கு என் மேல எவ்வளவு பாசம், 2 நாள் கூட என்ன பிரிஞ்சிருக்க முடியல பாத்தியா அப்படின்னு. அது போல ஒரு சந்தோஷத்தை தான் ஏற்படுத்துறது. நம்மள பிரிஞ்சு இவனால இருக்க முடியல, எவ்வளவு துடிச்சு போறானே, எப்படியாவது சேரணும்னு நினைக்கிறானேன்ற ஒரு சந்தோஷம். அதுதான் சாத்திய சமானம். உடனே இந்த தகப்பனார் என்ன பண்றார் அப்படின்னால், வெளியில போகணும்ன்ற ப்ரோக்ராமையே கேன்சல் பண்ணிட்டு ஆபீஸ்ல வேற யாரையாவது டெபியூட் பண்ணிட்டு இந்த குழந்தையோட இருக்காரோ இல்லையோ, அப்போ பலனை உடனே பெற்று தருகிறது இல்லையா இந்த குழந்தையினுடைய அழுகை. அதுபோலே ஆழ்வாருடைய நோன்பு நோற்றலும் மடல் எடுத்தலும் எப்படியானோ நம்மளுக்கு இவளுக்கு பலனை கொடுக்கணும்னு கொடுத்து விடுறது. அதனால தாமதமாக்காத உபாயமாக இதுவும் இருக்கிறது விளம்ப அசகம். அதனால இந்த நோன்பு நோற்றலும் மடல் எடுத்தலும் ஸ்வரூபானுரூபம், அது பிராபியத்திலே போகும், பலனிலே போகும் அப்படின்னு காட்டியிருக்கா. அதனால இங்கு நோன்பு நோற்றல் என்பது ஒரு காலத்திலும் உபாயாந்தரம், அதாவது கர்ம ஞான பக்தி யோகம் ஆகாது, அது பலனிலே போகும். அப்படிப்பட்ட நோன்பு, அதைத்தான் பெண் நிலைமையிலே 3 விஷயம் காட்டப்பட்டது. என்ன காட்டப்பட்டது? அதாவது சம்பந்தம்,
உபாயம் துடிப்புன்னு பார்த்தோம். இந்த சம்பந்தம் பிரணவம், உபாயம் நமசு, பிராபியம் நாராயணாயா அப்படின்ற திருமந்திரம். அதத்தான் முதல் பாசுரத்துல இன்னைக்கு நாள் பாட்டுல நாராயணனே நமக்கே பறை தருவான் பறை தருவான் என்று காட்டுகிறாள். அப்ப நாராயணனே நமக்கே பறை தருவான் என்பது தான் உயிரான வகை. எத்தனை நிமிஷம் சொல்லலாம்? 10 நிமிஷம் சொல்லலாமா? இப்போ நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் பாசுரம் என்ன சொல்றது அப்படின்னா பிராபிய பிராபக சங்கிரகம் சொல்லுகிறது. பிராபியம்னா என்ன? பலன். பிராபகம்னா என்ன? வழி. வழியும் பலனும் இவை இரண்டையும் சுருக்கி சொல்லுகிறது முதல் பாசுரம். இதுல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னால் முக்கியமான விஷயம் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்றது முக்கியமான விஷயம். இது இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார்கள். பிராபிய பிராபக அதிகாரி சங்கிரகம். பிராபியம்னா பலன், பிராபகம்னா வழி, அதிகாரின்னா இந்த உபாயத்திலே இழிந்து பலனை பெறும்படியான அதிகாரி, அவனை பத்தி சொல்றது. அப்ப நாராயணன் நமக்கு பறை தருவான். இப்ப நாராயணனே தருவான், நாராயணனே பறை. அப்ப பிராபியம் இஸ் ஈக்வல் டு பிராபகம். வழி நாராயணன். எப்படி? நாராயணனே தருவான், தருபவன் அவனாகையாலே அவனே வழி. பறை பலன். எது? கைங்கரியம். நாராயணனே பறை, அவனுடைய தொண்டே பறை. அப்போ நாராயணனே பறை, நாராயணனே வழி, அதாவது நாராயணனே தருவான். அப்போ ஆறும் பேரும் அவனே என்பது முதல் பாசுரத்தினுடைய தாற்பயம். அப்ப நமக்கேன்னு ஒண்ணு இருக்கே, இந்த நமக்கேன்றவன் யாரு சார் அப்படின்னா என் கையிலே ஒன்றும் இல்லை என்று உணர்ந்த நமக்கே, ஆகிஞ்சன்யத்தையும் அனன்யகதித்வைத்தையும் உணர்ந்த நமக்கே, கைமுதல் இல்லை, என்னிடத்திலையும் ஒண்ணும் இல்லை, வேற யாரும் இல்லை, களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகன் மத்திலேன் என்று இருக்கக்கூடியவன், ஆரனுக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் என்று இருக்கக்கூடியவன். அப்போ நமக்கே என்பது ஆகிஞ்சன்யத்தையும் அனன்யகதித்வத்தையும் உடையவனை. இது ஒரு அதிகாரம். இன்னொரு அதிகாரம். அப்ப பகவான அடையறதுக்கு என்ன அதிகாரம்? முதல் படிநிலை என்ன? பகவான அடையணும்னா, பகவானை சென்று அடைய வேண்டும் என்றால் என்ன குவாலிபிகேஷன்? கேள்வி. என்ன குவாலிபிகேஷன்? வேதம் படிச்சிருக்கணுமா? ஆண்களா இருக்கணுமா? 3 வர்ணத்துக்குள்ள வந்திருக்கணுமா? இதெல்லாம் அதிகாரம் இல்ல. இலை போட்டிருக்கு. நன்னா சாப்பிடணும்னா என்ன வேணும்? நன்னா சாப்பிடணும்னா என்ன? இலை போட்டிருக்கு. இலையில கரிய முதல்லாம் வச்சிருக்கு, அறுசுவை உணவு வச்சிருக்கு, கொஞ்சம் உப்பும் சேர்த்திருக்கு, ஸ்வீட்டு வச்சிருக்கு, பக்ஷணங்கள் இருக்கு, மேல ஊறுகாய் உட்பட இருக்கு. இதெல்லாம் இருந்தும் உட்காந்து இருக்கான் ஆள், சாப்பிடுறவன் நன்னா சாப்பிடுறவன் இருக்கான். ஆனா அவன் தொடவே இல்லை சாப்பாடு. ஏன் தொடலை அப்படின்னா அவனுக்கு பசி இல்லை. இப்ப சாப்பிடுறதுக்கு எப்படி பசி தேவையோ, பகவான அடையணும்னா முதல்ல ஆசை தேவை. அந்த ஆசை இல்லைன்னா பக்கத்திலேயே பக்தவத்சல பெருமாள் இருந்தாலும் உள்ள நுழைய கூட மாட்டோம். எத்தனையோ நாள் இந்த பக்கம் போறோம், உள்ள நுழையறதே இல்லையே. ஏன்? அன்னைக்கு ஏதோ தோணல. அப்ப ஆசை இருக்கணும், இச்சை. அதான் சொல்றாரு ஆள வந்தார், இச்சை, அடிப்படை இச்சை. இந்த இச்சையினாலே அவனுக்கு நம்மேல் பிறப்பது இரக்கம். அவன் நம்மேல் இரக்கப்பட்டானேயானால் இருவரும் சேர்ந்தால் இனிமை. இச்சை, இரக்கம், இனிமை. அதான் யாருக்கெல்லாம் ஆசையுண்டோ வாருங்கள், போதுவீர் போதுமினோ. இப்ப முதல்ல ஆசை வேண்டும். ஆசை மட்டும் இருந்துட்டா போருமா அப்படின்னா, எனக்கு ஆசை இருக்கு, நான் என் வழிய பார்த்து அவனை அடைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னா பிரயோஜனமே அண்ணு. நான் என் முயற்சியாலே அவனை அடைகிறேன் இல்ல. ஆசை இருந்தா மட்டும் போராது, ஆசையோட சேர்த்து என் கையில ஒண்ணுமில்லை என்பதை உணர வேண்டும்.
அப்படி உணர்ந்துட்டோமேயானால் அவன் பிடிச்சுடுவான். ஏன் பகவான் நம்மளை பிடிக்கல அப்படின்னா, இத்தனை நாள் நம்ம பிடிச்சுட்டு இருக்கோம், நம்மளையே நம்ம விட்டுட்டோம்னா பகவான் பிடிச்சுடுவான். அப்போ இந்த இடத்துல என்ன வேணும் அப்படின்னா, முதல்ல இச்சை வேணும், ஆசை வேண்டும், அவனை அடைய வேண்டும் என்கிற ஆசை. அதற்கு பிற்பாடு அவனை அடைய நம்மிடத்திலே ஒன்றுமில்லை, ஞஸ்தபரரான நாம் கையிலே கைமுதல் இல்லை என்பதை உணர வேண்டும். நமக்கு அதை சம்பாதித்துக் கொள்ள ஞானமும் இல்லை, சக்தியும் இல்லைன்னு உணர வேண்டும். ஞானமும் சக்தியும் இருந்தாலும் நாம் அவனுக்கு சொத்து ஒரு நாளும் தன்னைத்தானே காப்பாத்திக்காது. சொத்தை காப்பாத்துறவனுடைய பொறுப்பு என்கிற அந்த அறிவு வேணும். இதெல்லாம் இருக்கிற அதிகாரி, அதுதான் நமக்கே, இதை உணர்ந்த நமக்கே. அப்ப நாராயணனே நமக்கே. எப்படிப்பட்டவன் நாராயணனே நமக்கே? அஜ்ஞனான நான், சர்வஜனான நாராயணனே. சர்வஜனான நாராயணனே அஜ்ஞனான நமக்கே பறை தருவான். சர்வசக்தித்வனான நாராயணனே அசக்தனான நமக்கே பறை தருவான். அப்பிராப்தனான நாராயணனே அப்பிராப்தனான நமக்கே பறை தருவான். அப்ப வசந்தவன் தாழ்ந்தவன், இதுதான் எங்க விரிவடைகிறது அப்படின்னால், அறிவொன்னும் இல்லாத வாய்க்குலத்து நமக்கே குறையொன்னும் இல்லாத கோவிந்தா நாராயணனே. இதுதான் விரிவடைகிறது. அறிவொன்னும் இல்லாத வாய்க்குலத்து நமக்கே குறையொன்னும் இல்லாத கோவிந்தா நாராயணனே. அப்ப நாராயணனே பறை, நாராயணனே தருவான். அப்ப முதல்ல என்ன சொல்றார்? பறை, பலன், கைங்கரியம். இங்க பறைன தொண்டு, பறைய முதல்ல சொல்லி தருபவனை அப்புறம் சொல்றார், தருவான் அப்புறம் சொல்றார். அப்ப முதல்ல பலனை சொல்லி அப்புறம் வழியை சொல்றார். ஆனா இத விரிவடைகிறது எப்படி? பிரணவம் நமசு நாராயணாயாவாக விரிவடைந்து, நமஹா நாராயணாய துவயமந்திரமாக விரிவடைந்து, துவயம் சரமஸ்லோகமாக விரிவடைகிறதோ, எப்படி திருவாய்மொழி 1000க்கும் முதல் 100 சுருக்கமாகவும், முதல் 100க்கு முதல் 10 சுருக்கமாகவும், முதல் 10 பாசுரங்கள் சுருக்கமாகவும், முதல் 10 பாசுரங்களுக்கு முதல் பாசுரம் சுருக்கமாகவும் இருக்கிறதோ, அதுபோல திருப்பாவை 30க்கும் முதல் பாசுரம் சுருக்கம். இதனுடைய விளக்கம் தான் கறவைகள் பின் சென்று சித்தம் சிறுகாலேவிலே விளக்குகிறாள். இதுக்கு நடுவுல அதிகாரியானவர்கள் நமக்கே அப்படின்றது தான் 6வது பாசுரத்துல விளக்குகிறார். முதல் 5 பாசுரத்துல நோன்புக்கு வேண்டிய உபகரணங்கள் என்ன, அடுத்த 10 பாசுரத்தினாலே பாகவதர்களை எழுப்புதல், அதற்கு பிற்பாடு நித்தியசூரிகள் என்ன, பிராட்டிமார்கள் என்ன, பிராட்டி என்ன, இவர்களை எழுப்புதல். இவர்களை ஆச்சாரியர்கள் நித்தியசூரிகள் பிராட்டி எழுப்பிக் கொண்டு, கண்ணனையும் எழுப்பிக் கொண்டு தமக்கு வேண்டியவற்றை சொல்லி பிராபியத்தை சொல்லி, அதற்கு பிற்பாடு அந்த எம்பெருமானிடத்திலே தாங்கள் பலனை கேட்டு பெறும்படியான அவனே உபாயம் என்று அத்தியவசித்து அவனே பலன் என்று கைங்கரியத்தை கேட்டு பெறுதல். இதுதான் திருப்பாவைக்கு ஒரு சுருக்கமான தாத்பரியம். அதுல பார்க்கிற போது நம பறை தருவான், பறையினா கைங்கரியம். இந்த தொண்டு எங்க விளக்கப்படுகிறது அப்படின்னா, சித்தம் சிறுகாலே பாசுரத்துல 29வது பாசுரம். தருவான்ற வழி எங்க விளக்கப்படுகிறது, எக்ஸ்பிளைன் பண்ணப்படுறது அப்படின்னா, அது எங்க அப்படின்னா, அது அதுக்கு முன்பாசுரமான கறவைகள் பின் சென்று. அப்போ பாசுரத்துல வரைச்சே, விளக்கத்துல வரைச்சே எப்படி விளக்குறது? முதல்ல வழிய சொல்லி அதுக்கப்புறம் பலன். ஆனா சுருக்கத்துல முதல்ல பலனை சொல்லி அதுக்கப்புறம் வழி. அப்ப எது முதல்ல? சுருக்கம் எப்படி முதல்ல எப்படி சொன்னாரோ அதே மாதிரிதானே கடைசியிலையும் சொல்லணும். முதல்ல பலனை சொல்லி அதற்கு பிற்பாடு வழியை சொன்னா, சுருக்கத்துல விளக்கத்திலையோ முதல்ல பலனை சொல்லி அதுக்கப்புறம் தானே வழியை சொல்லணும். ஏன் மாத்தி சொல்லிவிட்டா ஆண்டாள்? தான் கேள்வி. இது வியுத்பத்தி வேலை, அது அனுசந்தான வேலைன்னு சொல்லப்படுறது. வியுத்பத்தி வேலைன்னா என்ன, அனுசந்தான வேலைன்னா என்ன? வியுத்பத்தி அப்படின்னா என்ன, அனுசந்தானம்னா என்ன? ஒண்ணும் இல்லை. நம்ம குழந்தை இருக்கு, இந்த குழந்தை நல்ல மார்க் வாங்கணும்னு வச்சுக்கோ. உனக்கு சைக்கிள் வேணுமா, போர்டு எக்ஸாம்ல 100க்கு 100 வாங்குன்னு சொல்றாரு தகப்பனார். போர்டு எக்ஸாம்ல மேக்ஸ்ல சைக்கிள் வேணுமா,
போர்டு எக்ஸாம்ல மேக்ஸ்ல சென்டம் வாங்குன்னு சொல்றாரு. உடனே அந்த குழந்தை படிச்சுட்டு வந்து விடுறது, சென்டம் வாங்கி விடுறது, அதுக்கப்புறம் சைக்கிள் வாங்கி தர. நான் சொல்றச்சே எப்படி சொல்றாரு பாருங்க, சைக்கிள் வேணுமா பலனை சொல்லி போர்டு எக்ஸாம்ல சென்டம் வாங்கு வழிய சொல்றாரு அதுக்கு. ஆனா இன் ரியாலிட்டி நிஜத்துல முதல்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி சென்டம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சைக்கிள் கிடைக்கிறது இந்த குழந்தைக்கு. அதேதான் இங்கேயும் நடக்கிறது. நம்ம எப்படி பகவான் வேணுமா அப்படின்னு வேணும், அவன் காலப்படி அப்படின்னு விடுறான். முதல்ல அவன் காலப்படின்னு சொன்னா போர்டு எக்ஸாம்ல சென்டம் வாங்கு அப்படின்னு தகப்பனார் பண்ணா உன் வேலை கிடையாது, வர வேலை கிடையாது, நான் எப்படி படிக்கிறது இந்த குழந்தை புலம்பும். ஆனா இந்த பலன்னு காட்டினா மட்டும்தான் அதான வழியில் இழியும். வேலை செய்யறதுக்கு முன்னாடி என்ன கேட்கிறோம், கூலி என்னன்னு கேட்டுட்டு தானே சார் வேலைக்கு போறோம். வேலைக்கு போயிட்டு கூலிய வாங்குறோமா? இல்ல, கூலிய தெரிஞ்சுட்ட பிற்பாடுதான் வேலைக்கே போறோம். அதே போலத்தான் அவளுக்கு தெரியும் இவாள் இடத்துல பலனை முதல்ல சொன்னாதான் அதுக்கான வழியிலேயே இறங்குவா. அதனால பலனை சொல்லி அதுக்கான வழியை சொன்னாள். ஆனா அனுசந்தானத்திலே பார்க்கிற போது முதலிலே சொல்லப்படுவது எது அப்படின்னா வழி கறவைகள் பின் சென்று பாசுரம், அதற்கான பலன் சித்தஞ்சிறுகாலே பாசுரம் அப்படின்னு காட்டப்படுகிறது. அப்ப நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்ற இடத்துல பறை என்பதன் விளக்கம் சித்தஞ்சிறுகாலே பாசுரத்திலும், தருபவனான நாராயணன் தருவான் என்பதன் விளக்கம் எங்கே காட்டப்படுகிறது, கறவைகள் பின் சென்ற பாசுரத்திலும் காட்டப்படுகிறது. இந்த பெண் பிள்ளைகளுடைய நிலை 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் பரியந்தமாக காட்டப்படுகிறது. அதிகாரிகள் விஷயமாக மத்தும் உண்டானதெல்லாம் இதற்கு முன்னுரையும் முடிவுரையுமாக அமைந்திருக்கிறது. இதுல முதல் பாசுரத்தினுடைய தாற்பயம் என்ன, முதல் 6 பாசுரங்கள் அதனுடைய அர்த்தத்தை வர சனிக்கிழமை அடியேன் இந்த கோட்டியிலே விண்ணப்பிக்கிறேன் என்று சொல்லி 21 சாயங்காலம் 6:30 மணிக்கு இங்கே விண்ணப்பிக்கிறேன் என்று சொல்லி இன்றைய நாள் பாட்டை எல்லோரும் அனுசந்திக்க வேணும்படியான பிரார்த்தனையோடு அமைகிறேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரழையீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேர் கொடுந்துழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரதருவான் பாரோர் புகழ படிந்தேலோரம்பாவாய். சனிக்கிழமை கிரமமா